ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் பாசிட்டிவிட்டியாகவும் வைத்திருக்கிறேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். கடவுளோட குழந்தை, பிளஸ்டு சைல்டு, எனக்கு எது வந்தாலும் கடவுள் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையெல்லாம் நீங்கள் ஆணித்தனமாக நீங்கள் நம்பும்போது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உண்மை அதுதான். நீங்கள் நம்ப அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கே புரிய வரும். வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் அப்படின்னு நம்புங்க. இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பௌர்ணமி நைட்டு 9:45 முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி சிவன் கோயில், நிறையா கோயிலில் அன்னாபிஷேகம் நடந்தது. அதனால் நல்ல ஒரு நிகழ்ச்சியெலாம் நான் பார்த்தேன். நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னா சிவன் கோயிலில் பார்த்தேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்பயும் போல் தெரியாது. கடவுள் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயம் மட்டும்தான் நமக்கு தெரிய போகுது. நான் அடிக்கடி சொல்கிறது தான், ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு உங்களோட பிரெத்தை நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி இன்ஹேல் எக்ஸேல் ஆகிறப்போ, இன்ஹேல் ஆகிறப்போ நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு காற்று உங்களுக்குள்ளே இறங்குது. பாசிட்டிவிட்டியோட வெளியில் எக்ஸேல் பண்ணும்போது ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு காற்று உங்களை விட்டு வெளியில் போகுது அப்படிங்கிறத 3 தடவை நினச்சிக்கிட்டே நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீடியோ ஆன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கான ரீடிங் இப்போதைக்கு கடவுள் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோ போட்டு கேளுங்க. கேட்டுட்டு அப்படி இல்லை அப்படின்னா பார்க்கவே நோட்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. சில கைடன்ஸ் வரும்போது நம்ம பார்க்கும்போது மறந்துடுவோம். ரேண்டமாக சொல்லும்போது யார் யாருக்கு இந்த வீடியோ புரியணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இது புரியாதவங்களுக்கு அது அவங்களுக்கான ரீடிங் இருக்காது. என்னோடய வேறு ரீடிங் செக் பண்ணுங்கள். சில பேருக்கு மட்டும் இது டச் ஆகும், மைண்ட் லெவலில் டச் ஆகும். ஏன்னா யார் யாருக்கு சேரணுமோ அவங்களுக்கு மட்டும் இது நமக்கான ஒரு ரீடிங் கடவுள் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு புரிய வரும். அவங்க மட்டும் பாருங்கள். இது ஜென்ரல் ரீடிங் தான், அதனால் எல்லாருக்கும் ரெசனேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா பர்சனல் ரீடிங் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. பாசிட்டிவிட்டியாக வைங்க. எல்லாமே உங்கள் வாழ்க்கையை மாறணும், உங்கள் தலையெழுத்து மாறணும்னா பாசிட்டிவிட்டியாக வைங்க. 2 கார்டு ஒன்றா வருவேங்குது. ஓகே, என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா? வாவ், சூப்பர். என்னங்க எல்லாருமே மாறிட்டுருக்கீங்களா? எனக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், உங்கள் வாழ்க்கை மாறுது அப்படின்னு நினைக்கிறேன். மாறுனுச்சுன்னா ஐ எம் சேஞ்சிங்னு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஐ எம் சேஞ்சிங்னு போட்டிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னோட இந்த ஒரு ரீடிங் நிறைய பேர் வாழ்க்கையை மாற்றுது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் மாற இங்கே பாருங்கள், உங்களோட எனர்ஜி மாற அடுத்த கார்டும் பாருங்கள், இந்த கார்டும் பாருங்கள். இதை விட மிராக்கிள் கார்டு எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா நீங்கள் நெகட்டிவாக இது வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்லலாம் இருந்தீங்க, ஒரே பாட்டாக நான் பாடிட்டு இருந்தேன், நெகட்டிவாக தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வர கார்டு எல்லாமே உங்களுக்கு கைடன்ஸ் கார்டாகவும், நீங்கள் நெகட்டிவாக இருக்கிறதுலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும். இங்கே பாருங்கள், கெரியரில் உங்களோட அப்லிஃப்ட்மெண்ட், கெரியர் நோக்கி நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கெரியரில் பயங்கர அப்லிஃப்ட்மெண்ட் இருக்குது. நைட் ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்திருக்கு. இது உங்களோட ஹார்ட் ஒர்க்கு. இப்போ நீங்கள் நிறைய ஒரு விஷயம் உங்களுக்கு நிறைய விஷயம் உங்களுக்கு இப்போ எதுவுமே புலப்படாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸ் ப்ரொடக்டிவிட்டியில் அதுலேயும் அதிகமாகுது, லாபத்துலேயும் அதிகமாகுது. உங்களோட ரொட்டீன் ஒர்க்கெலாம் இப்போ அமோகமாக நடக்க போகுது. நிறையா விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் புதுசாக மாறப்போகுது. நிறையா விஷயங்கள் நீங்கள் எடுத்து புதுசாக பண்ண போகிறீங்க. அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வருது, வேகமாக வருது. லவ் வேணும்னு நினச்சாலும் இந்த கார்டு அதுக்கும் ஒரு அக்செப்டபிள் கவுளி அடிக்குது. லவ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அக்செப்டபிள் தான். இது வரைக்கும் வாழ்க்கையில் நிறையா பிரச்சனையை கடந்து வந்திருக்கீங்க. ஆனால் அதுக்கான உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. நிறையா எர்த் எனர்ஜி, ஏர் சைன் தான் கண்டிப்பாக தெரியுது. ஏரிஸ், டாரஸ் இந்த எனர்ஜிலாம் இருக்குங்க. பயங்கரமாக உங்களோட கெரியர் வாழ்க்கையும் அப்லிஃப்ட்மெண்ட் ஆகுது. ஏன்னா டிவைனோட இன்டர்வென்ஷன், கடவுள் எல்லாத்தையும் மாற்ற போகிறாங்க. மென்டல் கிளாரிட்டியோட நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பயங்கரமாக உங்களுக்கு அதோட ரிசல்ட் காட்ட போகுது. பிரேக் த்ரூ தான் உங்கள் வாழ்க்கையில். இது வரைக்கும் எப்படியுமே அது ஒரு தண்ணியில் கல் போட்டால் கூட அசையாமல் இருந்தது. இனிமேல் ஒரு அசைவு, ஒரு மூமெண்ட்டு, ஒரு சக்ஸஸ்ஸு, ஒரு எல்லாமே ஏன் அப்படி கிடைக்குதுன்னா உங்கள் மைண்ட் அப்படியே ஷார்ப்பாகிடுது. பாசிட்டிவிட்டியால் ஃபுல்லாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மாற்றிட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் கான்ஃப்ளிக்டாக, சண்டை சச்சரவு, குழப்பமாக இருந்த உங்கள் மனசை நீங்கள், உங்களோட மைண்டை நீங்கள் மாற்றிட்டு இருக்கீங்க. அதன் விளைவாக தான் கடவுள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி உங்களோட அந்த ஆட்டத்தில் களத்தில் இறங்கியிருக்காங்க.
நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது. உங்களோட ஒரிஜினாலிட்டி என்னன்னு நீங்களே இப்போ தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஏன்னா பிரச்சனைகளுக்கு நடுவில் காப்பாற்றுறதுக்கு கடவுள் வந்துட்டாங்க அப்படின்னா சில மாற்றங்கள் நீங்கள் முன்னேறணும்னு நீங்கள் முயற்சி பண்ணுறதுனால தான் கடவுள் வந்து இறங்கி வந்துட்டாங்க. அந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது அங்கே லெசனே. யார் யார் உங்களை மாற்றிக்கணும், ஐம் சேஞ்சு அப்படின்னு கொண்டு வரீங்களோ உங்களுக்கெல்லாம் அழகான ஒரு காதலும் வந்து உள்ளே வருது. காதல் கார்டும் இது சொல்லலாம். ஏன்னா அந்த குறித்து நீங்கள் பார்க்குறீங்க, காதலில் எனக்கு முன்னேற்றம் வருமானு பார்க்குறீங்கன்னா அதுவும் உள்ளே வருது. பிரச்சனை சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே சரியாகி உங்களுக்கு டிவைன் இன்டர்வென்ஷன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க எந்த விஷயம் குறித்தாக இருந்தாலும் சரி, இது வந்து காதலாக இருந்தாலும் சரி, ஒரு பண தேவையாக இருந்தாலும் சரி, ஒரு கெரியர் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், அதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனை போயிட்டுருக்கு, சுற்றி இருக்கிறவங்களால பிரச்சனை, உறவால் பிரச்சனை, கணவனால் பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, மகனால் பிரச்சனை, ஏதாவது இருந்தாலும் எல்லாமே வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 கார்ட்லேயே அழகாக உங்களோட ஃப்யூச்சர் வந்து இங்கே வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க கடவுள். இதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்க, உங்களோட நிலை எப்படி இருக்குது, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அழகாக இருக்குது. நீங்கள் வந்து பணம் தேவை குறித்து கெரியர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை, ஜாபில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா அதுவும் அழகாக வருது. ஏன்னா டிவைனோட இன்டர்வென்ஷன் வந்துடுது. நீங்கள் மாற மாற உங்கள் வாழ்க்கை மாறுது. இது ரெண்டுமே வந்து இது மாதிரிங்க ரெசிப்ரோக்கல்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. மேலே என்ன நீங்கள் பண்ணுறீங்களோ, உள்ளே உங்களுக்குள்ள என்ன பண்ணுறீங்களோ அதுதான் வெளியில் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அதனால இந்த கார்டெலாம் பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு கார்டே சூப்பராக இருக்குது. அப்போ பாசிட்டிவிட்டியாக தான் இருக்கீங்க. கண்டிப்பாக நிறைய பேர் மாறிட்டுருக்கீங்க. எனக்கு இன்னொரு விஷயமும் சொல்லுங்கள். என்னோடய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஏறிட்டுருக்கீங்க. எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. அதனால் உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் இந்த கமெண்ட்டில் போடுங்க. பார்க்குறீங்க நிறைய பேர் வந்து ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறீங்க. ஆனால் வந்து 100கணக்கான பேர் மட்டும்தான் லைக் கொடுக்குறீங்க. மற்றவங்களுக்கு பிடிக்குதா என்னென்னு தெரியல. பட் வந்து டைம் கொடுத்து பார்க்குறீங்க. உங்கள் எல்லாருக்குமே நன்றி. கொஞ்சம் உங்களோட லைக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து சூப்பராக இருக்குங்க கார்டு. ஃபஸ்ட்டு கார்டே சொன்னேன்னா கெரியரில், பணத்தில், ஒரு அசர்ட்டில் எல்லாமே பக்காவாக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் அதை குறித்து தான் பார்த்துட்ருக்கீங்க. நிறையா பேரோட எனர்ஜி வந்து கெரியர் நோக்கி, நம்மளோட வாழ்க்கை அப்லிப்மெண்ட் நோக்கி இருக்குது அப்படிங்கிறதுக்காக 3rd கன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த மாதிரி கெரியருக்கு மட்டுமே ஸ்பெஷலைஸ்டாக கடவுள் வந்து இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ண மாதிரியே இருக்குது. கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்துருச்சு. கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்தாலே பணம், வசதி, சொத்து, வாய்ப்பு, வீடு, வாசல், கார், நில, புலம் அப்படின்னு என்னென்ன நினைக்கிறீங்களோ, வெல்த்ன்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் பிஸ்னஸில் வளர்ச்சி, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி தான், செக்யூர்டான ஒரு வாழ்க்கை தாங்க. டிசிப்ளினாக அபண்டன்ஸ்னாலும் அபண்டன்ஸ் பயங்கரமாக வருது. ப்ராஸ்பெரிட்டி இருக்குது. எல்லாமே நீங்கள் போதும்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய சொத்துக்கள் வந்து வரப்போகுது. அதுக்குண்டான டைமு, டிவைன் டைம் கண்டிப்பாக வந்துருச்சு. அழகான ராஜபோகமான வாழ்க்கை. கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ் தான். ஃபயர் எனர்ஜி, எர்த் எனர்ஜி பயங்கரமாக இருக்குது. லியோ, விர்கோ இந்த ராசிகள் சைன்ஸ் வந்து இங்கே டாமினேட் பண்ணுதுங்க. அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி கெரியரில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டைம் வந்துருச்சு. உங்களை மாற்றிக்கிற விஷயம் வந்துருச்சு. கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த பொக்கிஷமான அந்த ஒரு விஷயம் நிகழக்கூடிய அந்த டிவைன் டைம் கடவுள் கொண்டு வந்துட்டாங்க. நிறைய பேர் மாறிட்டுருக்கீங்க அப்படிங்கிறதுனால இந்த பரிசெல்லாம் கடவுள் உங்களுக்கு அழகாக கொடுக்கறதுக்கு வேகமாக கடவுள் இறங்கி வந்துட்டுருக்காங்க. சரி பண்ணுறாங்க. உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக கிஃப்ட் யாரெல்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களை மாற்றுற முயற்சியில், உங்களை சேஞ்ச் பண்ணுற முயற்சியில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த கிஃப்ட் கண்டிப்பாக வாங்க போகிறீங்க. சூப்பராக இருக்குங்க. என்ன 3 கார்டுமே பயங்கரமாக வருது. அப்போது எனர்ஜி வைஸ் எல்லாமே மாறிட்டு இருக்கீங்களா? உங்களுக்குள்ளே நடக்கிற ஷிஃப்ட்டு தான் பாசிட்டிவிட்டி கொண்டு வரீங்க. நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் ஷிஃப்ட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் மாற இங்கே கார்டெல்லாம் அழகாக ஷிஃப்ட் ஆகுது. என்ன வருது? பறந்து வருதுங்க இந்த கார்டு. வாவ், சூப்பர். எல்லாமே மேஜராக இருக்கான கார்ட்ஸ் வருது. இது வந்து டிவைனோட உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன் இருக்குது, நிறைய நாலேஜுங்க. பட்ட அடி வலி எல்லாமே உங்களுக்கு தெளிவான ஒரு ஞானம் கொண்டு வந்திருக்கு. இப்போ வந்து லைஃப்பை வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறீங்க. எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணால் லைஃப் ஓரளவுக்கு நம்மளால் வந்து கீழே விழாமல் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலாங்கிற விஷயம்லாம் அடிப்பட்டதுக்கப்புறம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. டிவைனோட அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜும் உங்களுக்கு கிடைக்குது. நிறையா வந்து மெடிடேஷன், இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸில் உள்ள பர்சனாக கூட கொஞ்சம் பேர் மாறிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இணக்கம், உங்கள் மைண்ட் அளவுக்கு இப்போ பீஸ் கொண்டு வர அளவுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பார்வை இருக்குது.
நிறைய அமைதி, ஒரு பொறுமை, இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த வழிபாடங்கள்லாம் கற்றுக் கொடுத்துருக்கு. உங்களுடைய பர்பஸ் என்னன்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையை மீனிங்ஃபுல்லாக கொண்டு வரதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னர் ஜேர்னி நிறைய போகிறீங்க, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வரீங்க, கடவுள் கொடுத்த பாதையை பிடிச்சிக்கிறீங்க, பேஷன்ஸு கற்றுக்குறீங்க, வாழ்க்கையை பேலன்ஸ் எப்படி கொண்டு போகணுன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் எப்படி நடந்தால் எப்படி இந்த கேமை கரெக்டாக விளையாடலான்னு சில பேர் நல்லா அழகாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா ஒவ்வொரு அடியும் பட்டு பட்டு இந்த இடத்துல எப்படி நடந்தால் நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு அழகாக புரியுதுங்க. அதுக்கப்புறம் 55555 பார்க்குறவங்களா கூட இருக்கலாம். இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக வருது, ஆப்ஷனும் வருது. ஆப்ஷன்னா நிறைய ஆப்ஷன், உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் வருது. நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சாஜிட்டேரியஸ் அப்படிங்கிற சைன் கண்டிப்பாக நிறைய தெரியுதுங்க. அதோட இது ரிசம்பிள் ஆகுது. ஃபயர் எனர்ஜி அமோகமாக இருக்கிறது. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் சூரியன் என்ட்ரி ஆகிட்டார் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் என்ட்ரி ஆனாலே வாழ்க்கையில் ஒரு ஒளி தான், பிரகாசம்தான், சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான். உங்கள் கஷ்டங்கள்லாம் அப்படியே அந்த கஷ்டமான பாதையெல்லாம் வழிவிட்டு ஒதுங்கி உங்களுக்கு அழகான அந்த சூரியனை நோக்கி போகிற பிரகாசமான வாழ்க்கை உங்கள் கண்ணில் தென்பட போகுது. ஏன் அப்படின்னா, கடவுள் உள்ள இறங்கி வந்துட்டாங்க. சூப்பரான காடுங்க, அழகான ஒரு தோட்டத்தில் அழகான ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி இனிமேல் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கை இருக்க போது. உங்களுடைய அந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. கடவுள் உங்களுக்காக கொடுத்த லெசன் நீங்கள் கற்றுக்கிட்டதுனால தான் டிவைனோட ப்ரொடெக்ஷனோட உங்கள் வாழ்க்கை இனிமேல் அழகாக, அமோகமாக, சூப்பராக, ஒரு எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க நீங்கள். எல்லாமே புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே இப்படி தான் நம்ம ஆக்சஸ் பண்ணணும் நம்ம வாழ்க்கையை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. மாற்றம் கொண்டு வரத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டீங்க. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எது கிடைச்சாலும் நான் ஏற்றுக்கிறேன், அடாப்ட் பண்ணிக்கிறேன், என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சில விஷயங்கள்லாம் கடவுள் கொடுத்த லெசன்லாம் கற்றுக்கிட்டீங்க. அதனால அழகாக சூப்பராக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறீங்க நிறைய பேர். என்னங்க இவ்வளோ சூப்பராக வருது காடு, நிறைய சூப்பராக வருதே. வாவ், இங்கே பாருங்கள். இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல, சூரியன் மாதிரி பிரகாசமாக ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வரப்போகுதுன்னு கண்டிப்பாக இங்கே அழகான ஒரு சூரியனே வந்துட்டாங்க. அதுவும் பிரகாசமாக இருக்க போது உங்கள் வாழ்க்கை ஃப்யூச்சரில் அமோகமாக, இந்த குழந்தை எப்படி ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் இந்த உலகத்தில் வெள்ளந்தியாக ஜாலியாக எதை குறித்தும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருக்கோ, அதே மாதிரி உங்கள் சுற்றி என்ன விஷயம் போயிட்டு இருந்தாலும், என்ன கவலைக்கிடமான ஒரு விஷயம் போயிட்டு இருந்தாலும், என்ன பிரச்சனை ஆட்டி படைச்சாலும், எத்தனை பேர் உங்களை வீழ்த்தணும்னு நினைச்சாலும், உங்களுக்கு எதிராக நிறைய சதி போராட்டம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு பின்னாடி நிறையா விஷயங்கள் பண்ணினாலும், ஆனால் உங்களுக்கு அது தாக்கப்படாது. ஏன்னா கடவுளோட அந்த ஆசீர்வாதம் இருக்குது. சூரியனே உள்ளே வந்துட்டாரு. சின்ன சூரியனா நான் அந்த கார்டில் காமிச்சேன், போன கார்டில். இப்போ பெரிய சூரியனாக வந்துட்டாரு. உங்களை ஏதாவது தாக்கணும்னு நினச்சி உங்களை நோக்கி வரவங்களுக்குலாம் இந்த சூரியன் சுட்டரிச்சிருவார். உங்கள் வாழ்க்கை இனிமேல் இந்த ஃப்ளவர் மாதிரி அழகாக பூந்தோட்டத்தில் பூக்கிற ஒரு பூ மாதிரி மலர்ச்சியோட, முக மலர்ச்சியோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வரப்போகுதுங்க. இது நிச்சயமாக இந்த குதிரை தானே, இது குதிரையை பார்த்தாலே அது ஒரு ஒரு கடவுளோட வாகனம். அது நிச்சயமாக வாராகி அம்மன். உங்களை நிறைய பேர் வாராகி அம்மனை பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஃபஸ்ட்டு என்ன அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது வாராகி அம்மன். அதுக்கப்புறம் சிவன் எனக்கு புரிய வச்சார். அதுக்கப்புறம் முருகன், அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அப்படின்னு ஒவ்வொரு தெய்வமாக ஒவ்வொரு லெவலில் நம்ம ஃப்ரீக்வன்சி லெவலில் நம்மளோட எனர்ஜி ஷிஃப்ட் ஆகும்போது கடவுளுங்களும் அப்படியே நம்மளால் உணரப்படுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்தவங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்தவங்க எனக்கு ஏன்னா இந்த 3D வேர்ல்டில் நிறைய பேர் நம்மளை சுற்றி தாக்கும்போது அதுலேருந்து கை கொடுத்து தூக்குனது, ஒரு எனர்ஜி கொடுத்தது, ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணது என்னோட வாராகியம்மா. நிச்சயமாக அவங்க குதிரை ரூபத்தில் வந்திருக்காங்க. இனிமேல் அந்த அம்மாவை பிடிச்சிட்டு நீங்கள் போகலாம். நீங்கள் நிறையா கேஸ்ட்டு பார்க்குறீங்க, நிறையா ஒரு கம்யூனிட்டி, ஒரு ரிலீஜன்லாம் பார்க்குறீங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எந்த கடவுள் பிடிச்சிருக்கோ நம்பிக்கை வச்சு அவங்கள பிடிச்சிட்டு போங்க. ஏன்னா நான் இதில் எந்த காடையும் நான் ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்ல. அவங்கவுங்க மனசுக்கு எந்த கடவுள் நம்பிக்கையாக தோணுதோ அந்த கடவுளை பிடிச்சிக்கோங்க. ஆனால் இதை மீறி நான் எந்த கார்டுமே எடுக்க தேவையில்லை. ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு கார்டு நம்ம ஃப்யூச்சரில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடவுள் அழகாக கொடுத்துட்டாங்க. 2 இடத்துல சூரியன் கன்ஃபர்மேஷன் வந்துட்டார். நிச்சயமாக காலையில் எந்திரிச்சோடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரியன்கிட்ட வேண்டிக்கோங்க, கையெடுத்து கும்பிடுங்க. குளிச்சு அடுத்த செகண்டு சூரியனை பார்த்து கும்பிடுங்க, கையெடுத்து கும்பிடுங்க. கண்டிப்பாக சூரிய பகவான் அந்த ஒரு மந்திரம் தெரிஞ்சுன்னா, ஓம் நமோ சூரிய பகவானே நமக அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா 9 முறை 18 முறை இந்த மாதிரி 108 முறை கூட சொல்லுங்கள்.
இது வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான காட். கண்டிப்பாக இயற்கையில் இருக்கிற எல்லா விஷயமே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுது. இன்றைக்கி வந்து உங்களுக்கு சூரிய பகவான் வந்து உங்களுக்கு வந்து பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க இந்த கார்டு மூலமாக. அழகாக அந்த பிளஸ்ஸிங்லாம் வேணுன்னா நீங்கள் வந்து சில மந்திரங்கள்லாம் சொல்லுங்கள். ஸ்லோகம் சொல்ல சொல்ல அது வந்து பலிதமாகும், நம்ம வாழ்க்கை மாறும். அடுத்தது சில பேர் வந்து சில பேரோட எனர்ஜி கண்டிப்பாக வரும்ல. இதில் பார்க்குறவங்க நிறைய பேரோட எனர்ஜி இருக்குல்ல. கடவுள் கொடுக்குற விஷயத்தில் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வேணவே வேணான்னு சில பேர் வந்து அழுத்தமாக உட்காந்துருக்கீங்க. இந்த மாதிரி கண்ணை திறந்து பார்த்தா தான் கடவுள் வந்து உங்களுக்கு அழகான ஆஃபர் கொடுக்குறாங்க. அதை வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னா, வாழ்க்கை கொடுத்த அடி எனக்கு போதும், இதுவே வந்து பெரிய இதுலேருந்து நான் தப்பிச்சு வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா கண்ணை திறந்து பார்த்து தப்பு எது ரைட் எதுன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். எதையுமே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா முன்னாடி இருக்கிற ஆஃபரையும் பார்க்கல, கடவுள் கொடுக்குற இந்த ஆஃபரையும் பார்க்கல. இதுக்கு மேலே வந்து கடவுள் என்ன பண்ணுவாங்க, நீ எதையுமே பார்க்க மாட்டேன் அப்படின்னா நீ அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். மெடிடேஷன் நிறையா பண்ணுங்கள், உங்களோட வைப்ரேஷன்லாம் மாற்றுங்க. எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அழகான விஷயங்கள்லாம் வந்து வருது, ரிவீல் ஆகுது. நிறையா விஷயம் உங்களுக்கே வந்து புரிய வரும். நிறையா விஷயங்கள் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிவாங்க. டிஸ்கனெக்ட்னால் ஏதாவது ஒரு விஷயத்தில் அட்டாச்மெண்ட்டாக இருக்காதீங்க. கம்ப்ளீட்னஸ் வேணும் உங்களுக்கு. முழுமையாக இருக்கணும், நீங்கள் முழுமையாக இருக்கணும். அறகுறையாக நீங்கள் வந்து ஒரு நேரத்தில் இதை நினைக்கிறீங்க, அடுத்த நேரத்தில் வேறு ஒன்று நினைக்கிறீங்க, கடவுளையே குழப்புறீங்க, பிரபஞ்சத்தையே மைண்டையே குழப்புறீங்க. உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் அது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். எனக்கு இதான் வேணும் அப்படிங்கிறத தெளிவாக இருங்க. என்ன வேணுமோ அதில் வந்து தெளிவாக நில்லுங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ எல்லாமே புரிஞ்சிருச்சு, கடவுள் தான் எல்லா விஷயங்களும் பண்ணுறாங்க, அதனால் நமக்கு இங்கே ஒரு வேலையும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போதைக்கு நீங்கள் சில பேர் என்ன பண்ணுறீங்க, பாஸ் பட்டன் நமக்கே சும்மா இருப்பீங்க தெரியுமா. எதுவுமே நான் பண்ணலப்பா, எனக்கு எந்த ஒரு விஷயமும் எனக்கு இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. சில பேர் சரண்டர் மோடுக்கு வந்து கடவுள்கிட்ட அப்பா நீனே பார்த்துக்கோ எல்லாத்தையும், இதுக்கு மேலே நான் இந்த விஷயத்தை தூக்கிட்டு என்னால் இதை வந்து சமாளிக்க முடியல, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியல, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல. நிறைய விஷயங்கள் சில பேர் லெட் கோ பண்ணுறீங்க, பழைய விஷயங்கள் லெட் கோ பண்ணுறீங்க, புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா வந்து முடியல உங்களால், நீங்கள் தான் சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், தவறான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ கடவுள் தான் சரி பண்ண போகிறாங்கன்னு கரெக்டான முடிவு தெரிஞ்சுக்கிட்டதுனால என்லைட்மெண்ட் பாத்துக்கு சில பேர் வரீங்க. நிறைய திங்ஸ் சேஞ்சஸ் ஆகுது, டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஏற்கனவே இருந்த அதே விஷயம் தான் இப்போ பார்க்குற கண்ணோட்டம் மாறினதுனால டிஃப்ரெண்ட்டாக ஆங்கிளில் நிறைய விஷயம் உங்களுக்கு தென்படுது. நிறையா பேர் டீப் இன்சைட்டில் போய் நிறையா விஷயங்கள் கற்றுக்குறீங்க. நிறைய பேரோட வாழ்க்கையை மற்றவங்களுக்காக சாக்ரிஃபைஸும் பண்ணுறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் வருதுங்க. பழசை விட்டு தள்ளுங்கள். அடுத்தது வந்து கம்யூனிகேஷன் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க. நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கம்யூனிகேஷன் வருது. பிஸ்னஸ்லேயே இருக்கட்டும், எதுலையாவது நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டியாக நிறைய விஷயங்கள் வந்து போடுங்க. உங்களோட தெளிவு, அறிவான ஞானம் இதெல்லாம் யூஸ் பண்ணி நல்லா பண்ணுங்கள். அதுக்காக ரொம்ப நேரம் பாஸ் பண்ணிகிட்டே இப்படியே நின்னீங்கன்னா யாரும் வந்து ப்ளே பட்டன் அமுக்க மாட்டாங்க. உங்கள் வாழ்க்கை பாஸில் தான் நிற்கிது. டைம் வந்து ரன்னிங் அவுட் ஆகிட்டுருக்கு. அதனால ரொம்ப நேரம் பாஸ்லாம் எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் நேரம் ரெஜுனேட்டாக ரிலாக்ஸாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடவுளை பிடிச்சிட்டு எது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு டிவைன்கிட்டே நீங்கள் வந்து கேளுங்க. அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ப்ளே மோட் போட்டு உங்கள் வாழ்க்கையில் ஓட ஆரம்பிங்க. ஏன்னா இப்படியே ரொம்ப நாளாக பாஸ் பட்டன் கொடுத்து இருக்க முடியாது. அடுத்த கார்டு பார்க்கலாமா? நல்லா இருக்குல்ல கார்ட்ஸ் எல்லாம். சில பேர் என் வாழ்க்கையை மாறலை அப்படின்னா அவங்களோட எனர்ஜி மாறலை. வாவ் சூப்பர். ஹை பிரிஸ்டஸ் கார்டு. இது வந்து ஃபெமினைன் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டிவைன் ஃபெமினைன் தான். நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெளிவான ஞானம் வந்து எந்த முடிவை எடுக்கிறது அப்படின்னே தெரியல. உங்ககிட்ட நிறையா சீக்ரெட்ஸ் இருக்குது. டிவைன் ஃபெமினைன் கிட்ட வந்து எந்த விஷயமே நீங்கள் ஓப்பனாக வாங்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் தெரியும், கடவுளோட ஆக்சஸ் என்ன அப்படின்னு தெரியும். இன்ட்யூஷனில் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உண்மையான விஷயங்கள்லாம் தெரியும். நிறைய நாலேஜஸ் அவங்களுக்குள்ளே இருக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டில். அதனால் வந்து ஃபெமினைன் பார்க்குறீங்க, டிவைன் ஃபெமினைன் பார்க்குறீங்க, இல்லை டிவைன் மாஸ்குலைன் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா நாலேஜுமே இருக்குது. உங்களை நம்புங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த இன்ட்யூஷன், அந்த பவரை நம்பி கடவுளோட இன்னர் வாய்ஸ் கேட்டு நீங்கள் வாங்க. நிறைய பேர் டேரோ ரீடர், பெரிய பெரிய அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு துறையில் இருக்கலாம். சென்சிட்டிவிட்டியான பர்சனுங்க. யாரும் நம்மளை தப்பாக பேசிடக்கூடாது, யாரும் நம்மளை வந்து தப்பாக நம்மளை வந்து டீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க. பியூரிட்டி, எந்த கள்ளம் கபடமும் எதுவும் இல்லைங்க. யாருக்கும் அடுத்தவங்களுக்கும் துரோகம் பண்ணணும்னு ஃபெமினைனாக இருக்கட்டும், டிவைன் மாஸ்குலைனாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே நினைக்க மாட்டீங்க. அமைதியானவங்க தான்.
நீங்கள். ஆனால் நிறையா வந்து உங்களுக்குள்ள நிறையா விஷயங்கள் வந்து சீக்ரெட்லாம் நிறையா உள்ளே மறைஞ்சு கிடக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கே வந்து புரிய வரும். புதிய பிகினிங் தாங்க. ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா புதிய பிகினிங் தான் கண்டிப்பாக இருக்குது. நிறைய க்ரியேட்டிவிட்டி ஐடியாஸ் போடுங்க. ஹை பிரிஸ்டஸ் அப்படின்னாலே தெளிவான ஒரு ஞானம், அமைதி உள்ள ஒரு நபர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஆண் பெண் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்ல விரும்பலை. எல்லாமே தெரிஞ்சிருக்குங்க உங்களுக்கு. அமைதியாக இருந்தால், பொறுமையாக இருந்து கடவுள் என்ன வழி கொடுக்குறாரோ அதுபடி போவோம். ஏன்னா அவங்களுக்குள்ள நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. அதனால் வெளியில் யார்கிட்டையும் சொல்ல முடியாது அப்படின்னு இருக்காங்க. வாழ்க்கையில் நல்லது கெட்டது ரெண்டும் கலந்து தான் இருக்கும். நிறைய நாலேஜ், நிறைய ஞானம், நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுது. அப்படிப்பட்ட நபர் தான் நீங்கள். அடுத்த கார்டு, வாவ் சூப்பர். ஸ்ட்ரென்த்து கார்டுங்க. இப்போ தான் நிறைய சில பேர் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கான ஸ்ட்ரென்த் என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்க. இது வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ உங்களுக்கு நிறைய நாலேஜஸ் இருக்குது. ஒரு அன்பானவங்க நீங்கள், கனிவானவங்க நீங்கள். ரொம்ப யார்கிட்டையும் போய் ஏமாற்றணும் அப்படிங்கிற ஒரு தாட்லாம் கிடையாது. பியூரிட்டியான ஒரு ஹார்ட் நீங்கள். நல்ல தைரியமானவங்க நீங்கள். உங்களோட தைரியம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே இப்போ தான் நிறைய விஷயங்கள் புரிய வருது. சில பேர் வந்து உங்களோட பேஷன்லாம் தைரியமாக இப்போ வந்து வெளியில் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுடைய லைஃப் வந்து மோசமாக போயிருந்திருக்கலாம். அதிலே ஸ்டக்காக இருந்தவங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து தைரியமாக உங்களுக்கு விருப்பமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கடவுள் மேலே பாரத்தை போட்டு அந்த பழைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் செய்கிறீங்க. நிச்சயமாக நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது. இன்னர் ஸ்ட்ரென்த் என்னன்னு நீங்கள் இன்னர் நோக்கி நிறைய பேர் போகிறீங்க. இன்னர் ஜேர்னி போகிறீங்க. இன்னர் அசென்ஷன் ஆகிறீங்க. பாடி, மைண்ட் அண்ட் சோல் அலைன்மெண்ட்டு. சில பேருக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி அவைக்கனிங்கும் நடக்குது. நிறைய விஷயங்கள் வந்து உங்களை மாற்றக்கூடிய ஒரு ஃபோக்கஸ், மெடிடேஷன் எல்லாம் பண்ண உங்களுடைய ரியாலிட்டியாக உங்களுக்குள்ளே என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே கொஞ்சம் பேருக்கு புரிய வருதுங்க. அழகாக இருக்குது கார்டு. பவர் உள்ள பர்சன் தான், ஸ்ட்ரென்த்தான பர்சன் தான், கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். கண்ட்ரோல்னால் என்ன, மற்றவங்கள என்ன விஷயம் பண்ணி நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமே நாலேஜெல்லாம் தெரியும் உங்களுக்கு. வந்து ஒரு சிங்கத்தையே நீங்கள் வந்து எவ்வளோ அடக்குறீங்க, ஒரு முரட்டு சிங்கத்தையே எவ்வளோ அடக்குறீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய மோசமான மனிதர்களையும் உங்களால் அடக்கக்கூடிய ஒரு டேலண்ட் இருக்குது. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த அளவுக்கு தகுதியான ஒரு இன்ஃபைனைட் நாலேஜ். அது எப்படி அன்பாக தானே நம்ம வந்து சிங்கத்தை அடக்க முடியும். அடக்குமுறையில் நம்ம வந்து ஒரு வெறித்தனமாக நீ வந்து அதை குச்சி எடுத்து அடித்தோ நம்ம வந்து அது பண்ண முடியாது. அப்படி பண்ணோம்னா சிங்கம் அடங்காது. ஒரு அன்பால் அந்த சிங்கத்தையே அடக்கி வைக்கிறவங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட்டில் யார் வந்தாலுமே அவங்கள அழகாக கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச ஒரு நபர் அப்படிங்கிறது உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியுது. ஆக்சுவலாக சில பேர் அப்படி தான் இருக்கீங்க. அழகாக இருக்குல்ல கார்ட்ஸு. என்ன கார்ட்ஸ்லாம் இப்படி மாறிக்கொண்டு வருது. இப்படியே போயிட்டுருக்கே கார்டெலாம். அதானே பார்த்தேன். நிறைய பேர் வாழ்க்கையில் பிட்ரேயல் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் யோசிச்சுட்டுலாம் இருக்காதீங்க. அதுக்கெலாம் யோசிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சில பேர் வீட்டிலையே வந்து நிறையா வந்து சண்டை சச்சரவுகள்லாம் போயிட்டுருக்குங்க. வீட்டுக்குள்ளே நம்புகிறவங்க அவங்களே ஏமாத்துறாங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஏமாத்துறாங்க. உண்மையாக இல்லை சில பேர்லாம். அதில் என்ன நினச்சிட்றாங்க, ஆர்கியூ பண்ணி நம்ம தான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே வந்து அமைதியாக போகிறவங்க தோத்துட்டதா வந்து ஒன்றும் அர்த்தம் கிடையாது. நல்லா சத்தமாக போட்டு பேசி தன்னோட குரல் உயர்த்தினா அது வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற அர்த்தமும் கிடையாது. உண்மை என்றைக்குமே வந்து உறக்க பேசினா வந்து பொய் வந்து உண்மை ஆயிடாது. கண்டிப்பாக நிறையா பேரோட விஷயங்கள், முகத்திரை எல்லாம் வெளியே வரப்போகுது. அவங்க திருடர்கள் மாதிரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் அப்படிங்கிறது நிறையா விஷயங்கள் புரிய போகுது. சில பேர் வந்து அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிருக்காங்க. சில பேர் வந்து உண்மையாக இவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருந்துட்டு அந்த பக்கம் வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்காங்க. சில பேர் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனும் இருக்குது. நிறையா பேர் நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்பினவங்க தான் உங்களை அப்படி ஏமாற்றி நடுத்தருவில் விட்டுட்டு போயிருக்காங்க. அதனால நிறைய பேருக்கு வந்து மனசளவில் பயங்கரமாக பாதிச்சிருக்கு. உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்டேபிள் இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல், ஒரு கெரியர்லேயும் மூவ் பண்ண முடியாமல், வாழ்க்கையும் நவுத்தி போக முடியாமல், ஒரு வெறுமையான சுச்சுவேஷன், நெஞ்சே அப்படியே வெடிச்சு போன மாதிரி, நம்பவே முடியாமல், ஏற்றுக்கவே முடியாமல், இந்த மாற்றத்தை என்னால் ஏற்றுக்க முடியல. எப்படி அவங்க ஈஸியாக இப்படி ஒரு விஷயம் என் வாழ்க்கைக்குள்ளே அவங்களால பண்ண முடிஞ்சிச்சு, அவங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வந்து யோசிச்சே பார்க்க முடியல, இந்த சேஞ்சஸ் என்னால் ஏற்றுக்க முடியல
அப்படின்னு நிறைய பேர் வந்து இருக்கீங்க. அதனால உங்களோட கெரியர் தான் லாஸு, உங்கள் உடம்பு தான் லாஸு. மற்றபடி அவங்க மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அக்வேரியஸ் எனர்ஜி நிறையா இங்கே வந்து சைனாக வருது. உங்களோட சைனாக இருக்கலாம், அல்லது உங்களை ஏமாற்றிட்டு போனவங்களோட ஒரு சைனாக இருக்கலாம். நிறையா பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஒன்று மாற்றி ஒன்று அடுக்கடுக்காக வர்றதுக்கு காரணம் அவங்கள பற்றின உண்மை உங்களுக்கு தெரியுது. கடவுள் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து புரிய வைக்கிறாங்க. அதனால தப்பிச்சுக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னை விட்டு வெளியில் வர முடியல அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வேணான்னு நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அவங்கள திருத்துற முயற்சியோ, அவங்க தப்பானவங்க, அவங்கள எப்படிங்க அவங்களால திருத்த முடியும்? நம்ம பெற்ற பிள்ளைங்களே தப்பு பண்ணால் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது. அவங்க யார் பெற்ற பிள்ளையோ அது வந்து எப்படி வந்து நம்மக்கிட்ட இவ்வளோ அழகாக நடிச்சுட்டு போயிருக்கு, நம்மளே வந்து ஏமாத்துற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னா அவங்களோட அந்த பிறப்பு அப்படி. அது ஏங்க நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கெல்லாம் நமக்கு டைம் கிடையாது, நம்ம வேலையும் கிடையாது. உங்களை ஏமாத்தினாங்களா, கடவுள் பார்த்துக்குவாங்க, விட்டுருங்க, லெட் கோ பண்ணுங்கள், மன்னிப்பு கொடுத்து விட்டுருங்க. இன்னும் அதிகப்படியான அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. ஏன்னா அவங்கள நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதோடைய அந்த வன்மமான அந்த ஒரு எனர்ஜி இருக்குது பாருங்க, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களை வந்து வேறு எந்த மூமெண்ட்டுமே கொடுக்காது. உங்களோட வளர்ச்சி பாதைக்கு தடைக்கல் அதெல்லாம். அதனால் வேணாங்க, அவங்களும் வேணாம், அவங்க ரிலேஷன்ஷிப்பும் வேணாம், அவங்களோட வேணாம், விட்டுருங்க எல்லாத்தையும். அவங்க எப்படி ஒரு முகமுடி போட்டு இவ்வளோ அழகாக நடித்து ஏமாற்றி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து இவ்வளோ விளையாண்டு போயிருக்காங்க அப்படின்னா கடவுள்னு ஒருத்தர் நிச்சயமாக இருக்கார். யாருமே பாட்டிலலாம் நினைக்காதீங்க, உங்கள் 2 பேருக்குள்ளே தான் நடந்த விஷயம், இது வந்து யாருக்குமே தெரிய போகிறதில்ல, அதனால் ஈஸியாக அவங்க ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. உங்களால் எந்த விஷயமும் யார்கிட்டையும் சொல்ல முடியல, வெளியில் சொல்ல முடியாத ஒரு கணவன் மனைவி கஷ்டமாகவும் இருக்கலாம், ஒரு லவர்ஸ்குள்ளே லவர்னு நினச்சி ஏமாந்து போய் நடுத்தருவில் இன்றைக்கி நிற்கிறவங்களும் இருக்கலாம். இது எல்லாமே தனிப்பட்ட நம்ம வேறு யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருந்தால் கூட கடவுள்னு ஒருத்தர் எல்லா விஷயத்தையும் பொறுப்பாக அவர் தான் பார்த்துட்ருக்காரு. எந்த விஷயத்தில் எது நீங்கள் கற்றுக்கணுமோ கற்றுக்கிட்டு, யாரை பற்றின பாடம் உங்களுக்கு தெரியணுமோ விளக்கமாக கற்றுக்கிட்டு கடவுளை கையை பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஒரு பிட்ரையலுக்கு அப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையே புது ஸ்டார்ட்டாக மாறப்போகுது. வாழ்க்கை போயிடுச்சு, ஐயோ நம்பினவங்க இவங்க தான் என் வாழ்க்கை, இவங்க தான் கடைசி வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு போவாங்க, என் குடும்பத்தையே இவங்க தான் நிலைநிறுத்த போகிறாங்க, என் தலைமுறையாக இவங்க தான், இவங்க குடியில் வர குழந்தை தான் எங்கள் தலைமுறையை வளர்த்த போகுது, அதெல்லாம் கிடையாதுங்க. உங்களை மட்டும் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா அவங்க உங்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லைங்க. இப்போதைக்கு அவங்கள சரி பண்ணி அவங்கெல்லாம் செஞ்சது தப்பு இல்லை, அது பரவாயில்ல, நம்ம வந்து சரி பண்ணி அவங்கள கூட்டு வந்து வச்சுக்கலாம்னா எத்தனை வருஷம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்குவீங்க அவங்கள சொல்லுங்கள்? இன்றைக்கி தவறான பாதையில் இன்னொருத்தவங்களை தேடி போயிட்டாங்க அப்படின்னா அவங்க பரவாயில்ல, நான் வந்து சரி பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவங்கள விட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு முட்டாள்தனமாக எத்தனை பேர் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிவிட்டு அதே இடத்துல இருக்கீங்க. பரவாயில்லன்னு ஏற்றுக்க முடிஞ்சு அவங்கள திருத்த முடியுமா உங்களுக்கு? இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்கள் வந்து அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்க முடியும்? உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்க எப்படிங்க உண்மையாக இருப்பாங்க? எப்படி கடைசி வரைக்கும் உங்களுக்கு துரோகம் பண்ணாமல் இருப்பாங்க? அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவையா அப்படின்னு ஒரு கொஸ்டினை வந்து இது பண்ணிக்கோங்க. மறக்கிறது கஷ்டம்தான், ஏன்னா ஒரே நாளில் நம்ம வந்து அவங்கள வந்து மனசுக்குள்ளே ஆள் மனசுக்குள்ளே கொண்டே வைக்கல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தான் நம்ம பழகி ஆள் மனசில் பதிவு வச்சுட்டோம். அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால் வந்து நம்ம ஆள் மனசுலேருந்து வெளியில் எடுக்க முடியும். அது 9 மாதம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தன்னால் நம்ம மைண்டில் உள்ள அத்தனை விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் மோடுக்கு போயிடுங்க. அதனால் நீங்கள் இதை குறித்தெல்லாம் இது வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் தான் பெரிய விஷயம் இந்த உலகத்தில், நீங்கள் மட்டும்தான் முக்கியமான ஒரு விஷயங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க. அதனால் பிட்ரேல் ஆகிடுச்சு அப்படின்னா கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லி, அப்பா இப்போ எனக்கு சொல்லி கொடுத்தியே ரொம்ப நன்றின்னு சொல்லி கடவுளுக்கு தேங்க் பண்ணுங்கள். அவ்வளோதான் நம்ம வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன கார்டு வந்திருக்கு, லாஸ்ட்டாக ஒரே கார்டு எடுப்போமா? என்னது, ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்குது. நிறையா பேருக்கு வந்து இதில் என்ன வருது அப்படின்னு பார்த்தேன், நான் அப்படியே பாட்டம் ஆஃப் த டெக் பார்த்தேன், ஏன்டா இந்த கார்டை சொல்லணும்னு நினச்சேன் நான். அதுக்கப்புறம் பார்க்குறேன், சரி திரும்ப வந்து ஃபினிஷிங் டச்சில் எதுவும் வேணாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அடுத்த கார்டு பாருங்கள், இந்த கார்டு வந்திருக்கு, 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஐயோ 3 கத்தி குத்தி வாங்குறது, இதை பற்றி நம்ம பேச வேணாம், அவங்கள பாசிட்டிவ் மோடு கொண்டு போவோம் அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து 10 கத்தி குத்துற விஷயம் நடந்திருக்கு. அதனால கண்டிப்பாக நீ வந்து மறைக்கலாம் கூடாது, நீ இதையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை. ஏன்னா இது வந்துச்சோன்னா சரி பாட்டம் ஆஃப் த டெக், சரி வேணாம் அவங்கள வந்து பாசிட்டிவிட்டியிலே கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். பட் கடவுள் வந்து இல்லை, இந்த மாதிரியும் எனர்ஜி இந்த கார்டில் இருக்குது, அதனால இந்த எனர்ஜி உள்ள பர்சன்ஸும் இருக்காங்க, இவங்களுக்கும் நீ வந்து அலர்ட்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 3வது கார்டு என்னன்னு பார்க்குறேன். கண்டிப்பாக ஜஸ்டிஸ் கார்டு ஃபஸ்ட்டு. ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 கார்டு சொல்லிடுறேன் நான்.
நிறைய பேர் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கீங்களா? நீ எத்தனை கார்டு எடுத்தாலும் சில பேர் வந்து மாற மாட்டேங்கிறீங்க. ஆனால் அழகான 10 ஆஃப் பென்டகல்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது, கடவுள் கொடுத்துருக்காங்க. மாறுவேன். இங்கே பாருங்கள், டிவைனோட இன்டர்வென்ஷன் வரிசையாக வருது. நான் என்ன பண்ணேன், எந்த கார்டை நான் எந்த கார்டை நான் வந்து சொல்லாமல் விடுறதுக்கு. இந்த கார்டு பாருங்களேன். நான் ஃபஸ்ட்டு எனக்கு பாட்டம் ஆஃப் த டெக்கில் நான் பார்க்கும்போதே இதை நான் சரி வேணாம், சொல்ல வேணாம், நிறையா ஹர்ட் ஆவாங்கன்னு நினச்சேன். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கு. நிறைய பேர் காயப்படுத்திருக்காங்க, ஹார்ட் பிரேக் இருக்குது. அது வந்து குடும்பத்துக்குள்ளே பயங்கரமான ஒரு விரிசல் இருக்குது. யாரை நம்பணுன்னே தெரில, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைங்க. அது ஒரு கப்புள்ஸ்குள்ளேயா இருந்தாலும் சரி, ஒரு கப்புள்ஸ்குள்ளே இருந்தாலும் சரி, லவ்வர்ஸ்குள்ளே இருந்தாலும் சரி, நிறைய விதமான ஒரு இமோஷ்னல் பெயின். நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு டைவர்ஸ் போகுது. நிறையா வந்து பிஸ்னஸில் நிறைய பேருக்கு லாஸ் இருக்குது. டிப்ரெஷனான ஒரு ஸ்டேட்டுங்க. இது எப்படா கடந்து வெளியில் வருதுன்னு தெரில. ஒன்று மாற்றி ஒன்று அந்த ஹார்ட்டையே குத்தி கிழிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பிரளயமே ஏற்படுற மாதிரி மேகமூட்டம்லாம் வந்து ஒரு மின்னல் அடித்து இடி முழங்க அப்படியே காதே அப்படியே ரணப்படுற மாதிரி அவங்க வாழ்க்கையில் வந்து தாங்க முடியாத ஒரு அந்த இதயம்தான் நம்ம முக்கியம். அந்த இதயத்தில் இத்தனை கத்தி குத்தி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான். எக்ஸ்ப்ரெஸ்ஸே வெளியில் பண்ணவே முடியாது. எந்த ஒரு விஷயம் நம்ம வந்து கெரியரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் முடியல அவங்களுக்கு. இதை தாண்டி, இந்த பெயினை தாண்டி அவங்களால வேறு எந்த விஷயமே யோசிக்க முடியல. அதனால க்ரோத்து வந்து அவங்களோட க்ரோத்தே இல்லை இப்போதைக்கு. அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் சில பேர் பார்க்குறீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. லிப்ரா எனர்ஜி டெக்கான் செகண்ட். லிப்ரா எனர்ஜி தான் ஏர் சைனு. கண்டிப்பாக யாரோ அவங்க வந்து மாற்றிக்கோங்க. உங்களால் அப்படியே ஃபுல் டெக்குமே வந்து நெகட்டிவ் மோடுக்கு போகுது. அதனால் நிறையா பேர் பார்க்குறீங்கன்னா மாறி வாங்குங்க. உங்கள் வாழ்க்கையை மாறுறதுக்கு தானே இங்கே படிப்பாக படிச்சிட்ருக்கேன். ஒவ்வொரு ரீடிங்கும் வந்து 1 ஹவர் போகுது, 1 ஹவருக்கு மேலே போகுது. அதனால் நீங்கள் உங்களை மாற்றுற விஷயம் மாற்றிக்கோங்க. இது வந்து 1 ஹவருங்கிறது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கான தெளிவான கைடன்ஸ் கொடுக்குறேன். பட் உங்கள் வாழ்க்கை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் தான் புரிஞ்சிக்கணும். அடுத்தது வந்து இங்கே பாருங்கள், 10 கத்தி குத்திருக்காங்க. இது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தது அப்படின்னா, வாழ்க்கையில் வந்து ஒரு வெளிச்சமே தெரியல பாருங்க. அங்கே எவ்வளோ இருட்டு. எப்படி நீங்கள் இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? எந்த ஒரு விஷயமே ஒரு எல்லா விஷயமே பெயின்ஃபுல்லான ஒரு எண்டிங் சில பேருக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கு. நிறைய ஆர்கியூமெண்ட் போய் எனக்கு வேணவே வேணாம், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையே வேணாங்கிற மாதிரிலாம் நிறையா போயிருக்கு. நிறைய காயங்கள், வலிகள், அந்த பேச்சினால் அவங்க குத்தப்பட்டு நிறைய இடத்துல பிட்ரையல் நடந்திருக்கு, லாஸ் இருக்குது, சண்டை, அப்பா ஃபெயிலியர், நினச்ச விஷயங்கள் கொலாப்ஸ் ஆனது, நம்பின விஷயம் ஒன்று, நடந்த விஷயம் ஒன்று அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து ஒன்று மாற்றி ஒன்று உங்களை தூக்கி போட்டு மிதிக்குது. அல்டிமேட் கம்ப்ளீஷன். உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி இருக்குது சில பேருக்கு. இப்போ வந்து ஃபைனலாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஏதாவது வந்து முயற்சி பண்ணி ஏதாவது ஜெயிக்கலாமா அப்படிங்கிற ஒரு வில் பவர் கூட அது எந்திரிச்சா தானேங்க இதெல்லாம் பண்ண முடியும். கை உடஞ்சி போச்சு, முதுகில் ஃபுல்லாக கத்தி, எந்திரிக்கிறது கையை ஊனியாச்சும் எந்திரிக்கிறான்ல, அந்த ஒரு விஷயம் கூட இல்லாமல் உங்களை படுக்கையாக நிறைய பேர் வாழ்க்கை வந்து அப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு இருளாக தெரியுது நிறையா விஷயங்கள். இந்த இருள் முடிஞ்சு சூரியன் வர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் தான் ரியலைசேஷன் ஆகணும். இந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, எது உண்மை, கடவுள் எதை உணர்த்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து நீங்கள் தெளிவாக நீங்கள் தான் இந்த ஒவ்வொரு கத்தியாக, வேறு யாருமே வரமாட்டாங்கங்க. இந்த ஒவ்வொரு கத்தியாக பிடுங்கி மெதுவாக எரிஞ்சிட்டு நீங்கள் அப்படியே தள்ளாடி நின்று கடவுளை கையெடுத்து கும்பிட்டீங்க, கடவுள் கொடுக்குற பாதையில் அங்கே போனீங்க, சரண்டர் மோட் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அவரை தவிர உங்களோட பெயினையும் உங்களோட வாழ்க்கையும் மாற்ற முடியாதுங்க. இதுதான் வந்து உண்மை. இது வந்து இந்த கார்டு வந்தாலே ஒரு இதுக்கு மேலே வந்து லைஃப்பில் கடவுள் வந்து கஷ்டம் கொடுக்கறதுக்கு வேறு எந்த விஷயமே இல்லை. கடவுள் உட்காந்து யோசிச்சா கூட வேறு கஷ்டம் இருக்காது. அந்த அளவுக்கு கஷ்டத்தை வந்து அவங்க மைண்ட் அளவில் வந்து பட்டுட்டாங்க. மூமெண்ட்டே இல்லை. நிறையா பேருக்கு வந்து மைண்டே வேலை செய்யாமல் ஒரு சைக்காலஜிக்கல் டேப்லெட்லாம் நிறைய பேர் வந்து செஞ்சுருப்பீங்க. மைண்ட் அளவுக்கு வந்து ஒரு 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 ஃபாகு மாதிரி, பிரெயின் ஃபாகுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ஆயிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டம் போட்டு உருட்டி எடுத்திருக்கு. நிறைய பேர் ரியலைசேஷன் ஆகுறீங்க. இதுலேருந்து ரியலைசேஷன் ஆகி கடவுளை பிடிச்சிருக்கீங்க. நிறைய பேர் அதுக்குள்ளேயே மாட்டிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் தான் வெளியில் வரணும். எப்பா மோசமான கார்டு. கொஞ்சம் மாற்றிக்கங்களேன். உங்களை மாற்றிக்கணும். உங்களை தைரியம் கொடுத்து நீங்கள் தான் வெளியில் வரணும். யார் வெளியிலலாம் உட்காந்துட்டு இப்படியே பார்த்துட்டு தான் இருப்பாங்க, வேடிக்கை தான் பார்ப்பாங்க. நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணணும். நிறைய பேர் கம்போர்ட் ஜோன்லேயே இருக்கீங்க. கம்போர்ட் ஜோன் விட்டு வெளியில் வாங்க.
ஆஹ் அதை விட்டு நீங்கள் வெளியில் வரும்போது தான் உங்கள் வாழ்க்கை வந்து அழகான ஒரு வாழ்க்கையாக மாறப்போகுது. எல்லாமே வந்து கம்ப்ளீஷனாக இருக்குது. ஆனால் வெளியில் வந்தால் எனக்கு பயமாக இருக்குது, என் வாழ்க்கை எப்படி இருக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறதுக்கு பயப்படுறீங்க. சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு மாற்றம் வரும்போது தான் முன்னேற்றம் ஏற்படும். கடவுளோட கைடன்ஸ் இருக்குது, ஏஞ்சல்ஸோட சப்போர்ட் இருக்குது, நிறையா ஸ்பிரிட் கைட்ஸு, ஸ்பிரிட் அனிமல்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்காங்க. உங்கள் கடவுளை வந்து நீங்கள் கடவுள் வந்து அதுக்கு கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு பவர் உங்களுக்குள்ளே இருக்குது. நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ளே இருக்குது. எவ்வளோ விஷயங்களுங்க போராட்டம் இருந்தாலும் உங்களை வந்து கடவுள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு விஷயம் நீங்கள் உங்களுக்கே புரிய வரும். உங்கள் விஷயம்லாம் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகுது. கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு டைம் தாங்க இது. உங்கள் வாழ்க்கையை கொண்டாடக்கூடிய நேரம், நீங்கள் அடி எடுத்து வைக்க போகிற ஒரு நிகழ்வில் தான் நடக்க போகுது. கண்டிப்பாக நிறையா நல்ல விஷயங்கள் வந்து கொண்டு இருக்கிறது, உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் மாறுற தருணம், இதெல்லாம் ஈஸியாக வாங்கிக்கலாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஆப்டமிஸ்டிக்காக நீங்கள் பாசிட்டிவிட்டியாக நீங்கள் இருக்கும்போது, சந்தோஷமாக இருக்கும்போது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களை நோக்கி வேகமாக வந்து கொண்டு இருக்கிறது. இது எல்லாமே வந்து கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்காதீங்க. பயமாக இருக்குன்னா பயத்தை ஃபேஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். அடுத்தது வந்து இந்த கார்டில் நான் எடுத்தேன்னா நிறையா வந்திருக்கு. பேலன்ஸு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து பேலன்ஸ் கொண்டு வாங்க. பேலன்ஸ் நீங்கள் கொண்டு வர உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிறையா வந்து தடைகள்லாம் நீங்கி போகும். எல்லா சுச்சுவேஷன்லையுமே பேலன்ஸ் வேணும். ஃபேமிலியில் பேலன்ஸ், கெரியரில் பேலன்ஸ் வேணும். நிறைய பேருக்கு வந்து 7 சக்ரா பிளாக்கேஜஸ் இருக்குது. அந்த பிளாக்கேஜஸ்க்கு உண்டான ஆசனாஸோ இல்லை 7 சக்ரா மெடிடேஷனோ, பிராணாயமா மெடிடேஷன், பஸ்திரிகா, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் மெடிடேஷன் அளவில் ஆசனாஸ்லாம் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்போது நீங்கள் ஸ்டாராக இருக்கக்கூடிய ஒரு தகுதியான ஒரு பர்சன். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற பிளாக்கேஜ் எனர்ஜி அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுங்கள். உங்களோட ஆராவை வந்து நல்லா வந்து பாசிட்டிவிட்டியாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வைங்க. நெகட்டிவ் வர உங்களை தாக்காதபடிக்கு நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும். நம்பிக்கையோடு இருங்க, அமைதியாக பொறுமையாக இருங்க. நம்பிக்கையை மட்டும் எப்போதுமே விட்டுறக்கூடாது. ஏதோ ஒரு பர்பஸ்னால தான் இப்போதைக்கு நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கோத்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க. புதுசாக மாறக்கூடிய ஒரு தருணம். சில பேருக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்க. ஃபார்ச்சூனான ஒரு லக்கியஸ்ட் பர்சன் தான் நீங்கள். ரெஜுவினேட் ஆகி உங்கள் வாழ்க்கையை திரும்ப புதுப்பிச்ச நிலைமையில் அழகாக உங்களுக்காக ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்கள் தான் மாறும்போது கண்டிப்பாக அந்த வாழ்க்கையெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரி ஆயிரும். அதுக்கப்புறம் பவர், உங்களோட பவர் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்களுடைய சக்ஸஸ் அதுக்கு பின்னாடியே வந்துகிட்டே இருக்குது. உங்களோட பவர் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன நீங்களே ரியலைஸ் பண்ணும்போது உங்களுடைய சக்ஸஸ் அதுக்கு பின்னாடி சக்ஸஸான லைஃப் உங்களுக்கு வருது. அழகான சூப்பரான 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். எல்லாருக்குமே 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கும், ஒன்று மட்டும் குறையும். பட் உங்களுக்கு எல்லாமே அழகாக இருக்குது. வீடு, மனை, சொத்து, வாசல், குடும்பம், உறவினர்கள், இது எல்லாமே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு வைப்ரேஷனோடு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கனெக்ட் ஆகுது. வெல்த் வேணும்னா வெல்த் கிடைக்குது. ஃபினான்ஷியலில் உங்களுக்கு செக்யூரிட்டி, அபண்டன்ஸ் இருக்குது. ஃபேமிலி எல்லாமே வந்து ஒரு நல்ல விதத்தில் உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்லாம் பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, எல்லாமே அல்டிமேட் கம்ப்ளீஷன் தான். ஃபைனலாக நீங்கள் என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்களோ கண்டிப்பாக நடக்குது. அது வந்து உண்மையாக வந்து உங்களுக்கு கண் எதிரில் நடக்க போகுது. நீங்கள் உங்களுடைய பவர் என்ன நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய அந்த பாதை வந்து ரியலைசேஷன் நீங்களே ஆவீங்க. கண்டிப்பாக சூப்பரான ஒரு ஹாப்பி எண்டிங் தான் உங்கள் வாழ்க்கை. 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ், விர்கோ எனர்ஜி, எர்த் எனர்ஜி. 10 கண்டிப்பாக பார்க்குறவங்களா இருப்பீங்க. எஸ் கார்டு தான். இந்த கார்டு பார்க்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் மைண்டில் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுங்க. கடவுளோட இன்டர்வென்ஷன் உங்களுக்கு வந்துடுச்சு. எத்தனை தடவை நம்ம சொல்கிறது, ஃபஸ்ட் கார்டை நம்ம செகண்ட் கார்டை தானே பார்த்தோம். 2 தடவை ஒரே டெக்கில் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்களா, கன்ஃபர்மேஷன். கடவுளோட கை உள்ளே வந்துடுச்சா. இனிமேல் உங்களோட ஃப்யூச்சரை குறித்த நீங்களாம் கவலைப்படணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் இல்லை. அதனால் உங்கள் வாழ்க்கையை பூத்து குலுங்கக்கூடிய ஒரு அழகான மலராக, ஒரு தோட்டமாக கடவுள் வந்து மாற்றுறாருங்க. கடவுள் இறங்கி வந்துட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. பெரிய பெரிய அழகான வெல்த்து, ஹெல்த்து, சக்ஸஸ் இதோட உங்கள் வாழ்க்கை போக போகுது. மலையளவு இருக்கிற பிரச்சனையெல்லாம் அதெல்லாம் அழகாக தாண்டி வந்துடுவீங்க. ஃபயர் எனர்ஜி பயங்கரமாக இருக்குது. புதிய ப்ராஜெக்ட் பிஸ்னஸில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அழகான ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு உங்களோட இன்ஸ்பிரேஷன் அது வந்து என்னென்ன கடவுள் ஏர்ஜ் பண்ணுறாங்க, சீக்கிரம் பண்ணு, டைம் ஆயிடுச்சு பண்ணு. இந்த கடைசி நேரத்தில் கொஸ்டின் பேப்பரில் அந்த ஆன்சர் ஷீட் எழுதும்போது அந்த கிளாஸில் வந்து இருக்கக்கூடிய அந்த
சூப்பர்வைசர் சொல்லுவாங்களா, டைம் ஆயிடுச்சு, 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, சீக்கிரம் எழுதுங்கன்னு அர்ஜ் பண்ணுற மாதிரி கடவுள் வந்து உங்களை அர்ஜ் பண்ணுறாங்க. சீக்கிரம் வந்து கிரியேட் பண்ணு, உனக்கான டைம் வந்துருச்சு, சீக்கிரம் விஷயத்தை பாரு, உன்னை பற்றி தெரிஞ்சுக்கோ, ஸ்ட்ரென்த்து இது பண்ணிக்கோ, ஏன்னா டைமிங் வந்துச்சு, இன்னும் உட்காந்துட்டே இருக்காத, உன் வாழ்க்கையை நீ தான் மாற்றணும்னு கடவுளே அர்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் சீக்கிரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வில் பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட ஆசை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. நிறைய பவர் பொட்டன்ஷியல் நிறையா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பண்ண நியூ பிகினிங் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது. ஏன்னா நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் கொடுத்துட்டாங்க, உங்கள் வளர்ச்சிக்கு உண்டான பாதையெல்லாம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் தான் இறங்கி உழைக்கணும். அப்புறம் வந்து எல்லாமே நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு ஆம்பிஷியஸ் பர்சன் தான். உங்களோட ஒரிஜினாலிட்டி என்னங்கிறத நீங்களே உங்களுக்கே தெரிய போகுது. அதுக்கப்புறம் எதை குறித்தாவது எனக்கு ஜஸ்டிஸ் இல்லை, எனக்கு வாழ்க்கையில் அநீதி நடந்துச்சு, எனக்கு நியாயமாக நான் ஒரு விஷயம் பண்ணேன், எனக்கு அநீதி நடந்துச்சு, நான் நம்பினவங்க என்னை மோசம் பண்ணிட்டாங்க, நான் நம்பின என்னோடய ஃப்ரெண்டு மோசம் பண்ணிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, நம்பின லவ்வர் மோசம் பண்ணிட்டாங்க, என்னோட கணவன், என்னோட மனைவி, நான் நம்பின பொண்ணு பையன், இந்த மாதிரி ஃப்ரெண்டு, எந்த உறவு உங்களை சுற்றி ஏமாற்றம் கொடுத்துருந்தாலும், உங்களை ஏமாற்றி சொத்து பத்தில் ஏமாற்றி வாங்கியிருந்தாலும் சரி, உறவுகளில் நம்ப வச்சு ஏமாற்றியிருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் உண்டான ஜஸ்டிஸ் கண்டிப்பாக சில பேர் கேட்குறீங்க. கடவுள் ஜஸ்டிஸ் கார்டு கொடுத்து அழகாக வந்துட்டாங்க. உள்ள லிப்ரா எனர்ஜி இருக்குது. ஈக்குவாலிட்டி தாங்க இனிமேல். கடவுள் உங்களுக்கு என்ன பண்ணாங்களோ அதே வந்து தண்டனையாக கடவுள் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. பேலன்ஸ் பண்ணி கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு நியாய தீர்ப்பு வாங்கி கொடுப்பாங்க. உண்மை தான் கண்டிப்பாக ஜெயிக்கும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்கங்க, பொய் வச்சு மறைச்சி நிறைய நாள் வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி, உண்மையை மறைச்சிடலாம் அப்படின்னு. போய் நம்ம வந்து அதுதான் முக்கியம்னு அந்த பக்கம் போனோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் ஒரு நிமிஷம் கூட வந்து அந்த பொய் வந்து நம்மளை வாழ விடாது. அதே மாதிரி உண்மை சொல்லிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த உண்மை வந்து நம்மளை வந்து எந்த நேரத்துலையும் சாக விடாதுங்க. அதனால் உண்மையின் பக்கம் எப்பயுமே இருங்க. கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது, நடக்க போகுது அப்படின்னு. 11 அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள். நிறைய பேர் 1111 பார்ப்பீங்க. இதில் வந்து இந்த நம்பர் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, பேலன்சிங், பொலாரிட்டிஸ் அப்படின்னா நல்லது கெட்டது இந்த 2 விஷயங்களையும் பேலன்சிங் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன்ஸ் வருதா, ஒரு சந்தர்ப்பம் வருதா, இந்த சுச்சுவேஷனில் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு பாருங்கள். அந்த ஒரு விஷயத்தை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கான நியாயம் வந்து கிடைக்கிது. அந்த நியாய தீர்ப்பு கடவுள் வந்து வழங்க போகிறாங்க. டிவைனோட இன்டர்வென்ஷன் 2 தடவை இந்த கார்டில் கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. சூப்பராக எனர்ஜெட்டிக்கான கார்டு வந்துடுச்சுங்க. அதுக்கப்புறம் கடவுளோட இன்னும் என்ன அப்படின்னு இந்த வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதுவே வந்து ஒரு 41 நிமிஷம் போயிடுச்சு. இதுக்கு மேலே நான் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் போட்டேன்னா எனக்கு அப்லோடிங்கும் ஆகாது. பார்க்குறேன் குடும்ப அளவுக்கு எத்தனை கார்டு என்னால் எடுக்க முடியுதோ அதை மட்டும் பார்க்குறேன். இது என்ன பிளாங்காக வந்திருக்கு. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு பிளாங்காக இருந்தது அப்படின்னா அழகாக நீங்களே வந்து உங்கள் தலையெழுத்தை எழுதலாம். எழுத நீங்கள் தான் ஆரம்பிக்கணும். பேனா எடுத்து எழுதணும். கையை பிடிச்சி எல்லாம் கடவுள் எழுத வைக்க மாட்டார். பேனா எடுத்து எழுதுங்க. ஏன்னா ஷீட் உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. இதில் அழகாக என் பேர் இது, நான் வந்து இப்படி இருக்க போகிறேன், நான் வந்து அழகாக இருக்க போகிறேன், நான் அழகாக என்னோடய வாழ்க்கையை அமைச்சிக்க போகிறேன், என்னோடய கெரியர் இப்படி சூப்பராக இருக்குது, நான் நல்லா பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அழகான வாழ்க்கை வருது அப்படின்னு இதில் ஃபில்லப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கீ தான் கடவுள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. கடவுள் சொல்லிட்டாங்க, உன் லைஃப்பை ஆக்சஸ் பண்ணுற கீ உனக்குள்ளே தான் இருக்குது. புரிஞ்சிக்கோ புரிஞ்சிக்கோ புரிஞ்சிக்கோ. இன்னும் எத்தனை தடவை சொன்னாலும் நம்ம காதில் ஏற மாட்டேங்குது. ரிப்பீட்டிங் ஒரு சைக்கிள், அதான் ஏற மாட்டேங்குதுன்னு சொன்னேன். ரிப்பீட்டிங் ஒரு சைக்கிள், திரும்ப திரும்ப நீங்கள் செஞ்ச தப்பே பண்ணி உங்களுடைய அந்த சைக்கிள் கர்மா, பேட் சைக்கிள் கர்மா, அந்த கவலைப்பட்டுட்டு இருக்கிறது, கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறது, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது, இதையே வேணும் அப்படின்னு நீங்கள் தான் ரிப்பீட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. கடவுள் என்ன பண்ணுவார், எல்லா வழியும் சொல்லிட்டாரு. உங்களுக்கு உண்டான கீ, ஹெல்ப்லைனு, கைட்லைனு எல்லாமே சொல்லிட்டாரு. கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லியாச்சு. நான் திருந்த மாட்டேன், மாற மாட்டேன், அப்படி தான் இருப்பேன், அழுதுகிட்டே இருப்பேன்னா அது நீங்கள் லைஃப் லெசன் கற்றுக்கல அப்படின்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது, கடவுள் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கடவுள் சொல்லிட்டாங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையை மாறணும் அப்படின்னா நீங்கள் எடுத்து வைக்கிற சில முயற்சிகளும் தாங்க இருக்குது. லவ் லைஃப் குறித்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அன்பான பார்ட்னர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராங்க. ஏன்னா நிறைய பேர் லவ்வில் தான் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம குடும்ப உறவுக்குள்ளே லவ் இல்லைன்னு பார்த்துட்ருக்கீங்க. லவ்வர்ஸ்குள்ளே லவ் இல்லை, நோ கான்டாக்டில் இருக்காங்க அப்படின்னீங்கனாலும் நல்ல உங்களுக்கான டெஸ்டின்டு பார்ட்னர் கண்டிப்பாக உங்களை விட்டு போக மாட்டாங்க. இது வந்து சில பேருக்கு வந்து டார்க்கஸ்ட் டைம் அப்படின்னா, சில டார்க்கஸ்ட் டைமில் தான் சில பிரைட்டஸ்ட் உண்மைகள்லாம் வெளியில் வரும்.
ஏன்னா இருட்டில் தாங்க நம்ம வந்து ஒரு இருட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு வெளிச்சம் வந்து கிடைக்கும் இல்லையா. இன்றைக்கி நைட்டு இப்போ இருக்குது அப்படின்னா காலையில் உங்களுக்கு சூரியன் வர மாதிரி டார்க்கஸ்ட் டைமுக்கு அப்புறம் பிரைட்டஸ்ட் டைம் வரப்போகுது. உங்களோட ஸ்கில் என்ன நிறைய பேர் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தருணமும் வரப்போகுது. அதோட திறமையாக நீங்கள் கஷ்டப்பட்டுட்டே இப்போ வந்து உங்களோட கெரியர் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக கெரியர் பக்கம் வாங்க. உங்கள் ஸ்கில் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி க்ரியேட்டிவிட்டியாக உங்கள் ப்ராஜெக்டில் கொண்டு வாங்க. அழகான வாழ்க்கை ஃபஸ்ட்டு, அதுதான் முக்கியம். இந்த கார்டு இதுவும் பிளாங்காக வருதோ, ஒச்சிச்சோ இதுவும் பிளாங்காக தாங்க வருது. அதனால இத்தனை பிளாங்க் கார்டு இதில் இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதனால் நிறைய பேர் மைண்டு பிளாங்காக இருக்கோ, என்ன பண்ணுறதுனே தெரியாமல், அதனால தான் பிளாங்க் கார்டு நிறையா வருது. இவ்வளோ கார்டு இருந்தாலும் பிளாங்க் கார்டு மட்டும் வருது. நிறைய கார்டெலாம் வந்தால் எடுக்க மாட்டேன். எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக கடவுள் எனக்கு கொடுக்குற மெசேஜஸ் தான் வேணும். என்ன நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கார்டு. யார் இவங்க வெளியில் வராங்க, இவங்களும் வெளியில் வராங்க. போதும். சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா பாட்டம் ஆஃப் த டெக்கு ஃபேட் டு ஹேப்பன். இது நடக்கணும்னு விதி இருக்குது, நடக்குது. ஏன் நடக்குது அப்படின்லாம் கொஸ்டின் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் இதை வச்சுருவோம். இதுக்கப்புறம் கார்ட்ஸ் இதில் பார்க்க முடியாது. ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் அதை ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையோட கெரியர் எப்படி மூவ் பண்ணணுமோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செல்ஃப் லவ் பண்ணுங்கள். அதுதான் இங்கே வந்து எல்லா விஷயங்களும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். என்ன தெரியுமா, நீங்கள் வந்து செல்ஃப் லவ் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க. உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு நேசித்தா தான் உங்களை நேசிக்கிறதுக்கு ஆப்போசிட்லேருந்து உங்களுக்கு அழகான ஒரு பர்சன் வருவாங்க, உங்களை அட்ராக்ட் பண்ணிவிட்டு வருவாங்க. அதனால் செல்ஃப் லவ் கண்டிப்பாக நீங்கள் தான் பண்ணணும். வேறு யாரும் வந்து உங்களுக்குள்ளே பூந்து செல்ஃப் லவ் பண்ண முடியாது. நீட் பாசிட்டிவிட்டி. சில பேருக்கு பாசிட்டிவிட்டியே இல்லை, நெகட்டிவிட்டி பக்கம் போகிறீங்க. கார்ட்ஸில் நிறையா வந்து அது வந்து ரிசம்பிள் ஆகுது. கண்டிப்பாக உங்களை மாற்றுற விஷயங்கள் நீங்கள் தான் பண்ணணும். அப்பா எவ்வளோ தூரம் கடவுள் சொன்னாலும் சில பேர் மாற மாட்டேன்னு இருக்காங்க. அதுக்கு வந்து கடவுள் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள். நானும் எவ்வளோ கார்டு நானும் எடுக்கிறேன். நிறையா பேர் மாறணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆசை. இது வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளே வந்த புது கார்டு. உங்களுக்கு பாசிட்டிவிட்டியை இன்னும் வந்து இன்பில் பண்ணுறதுக்கு, உங்களுக்குள்ளே பண்ணுறதுக்கு கரேஜ் ஓவர் கம்ஃபர்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து தைரியத்தை வளர்த்துக்கோங்க. கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும்னு நினைக்காதீங்க. அதுதான் நீங்கள் உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் கார்ட்ஸு. அடுத்த கார்டு யுவர் எஃபர்ட்ஸ் மேட்ரு. நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது வந்து மேட்ரு கிடையாது. எஃபர்ட் போடுறீங்களா, நீங்கள் பண்ணுற விஷயம் 100% உங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியும். நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு. அது மட்டும்தான் மேட்ரு. அதில் சக்ஸஸ் வருதோ இல்லை வந்து அன்சக்ஸஸ்ஃபுல் திங் நடக்குதோ அதெல்லாம் மேட்ரு கிடையாது. முயற்சி பண்ணுறீங்களா 100% போட்டு, அது மட்டும்தான் மேட்ரு. அதனால் செய்கிற விஷயம் எனக்கு வந்து ஒரு ஃப்ரூட்டபுளாக இல்லை, பலன் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அட்டம்ப்ட் எடுக்கிறதா முக்கியம். சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஃபெயிலியர் கூட ஒரு லெசன் தான். அதுதான் முக்கியமான ஒரு லெசன். அதுதான் ஆழமாக மைண்டில் பதியும். ட்ரீம் பிக், ஒர்க் ஹார்டு. ஒரு பெரிய லெவலில் வந்து கனவு காணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குட்டியாக குறுகிய மனசில் என்னால் முடியாது, இவ்வளோ தான், இதுக்கு நம்ம எய்ம் பண்ணுவோம், இது கிடைச்சா பார்ப்போம், இது கிடைச்சாலே பெரிய விஷயம் அப்படின்னு எல்லாம் இல்லாமல் பெரிய லெவலில் கனவு காணுங்க. பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுலேருந்து நீங்கள் வந்து சக்ஸஸ் கண்டிப்பாக அடையலாம். உங்கள் ட்ரீமே பெருசாக இருக்கணுங்க. இன்னும் தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்த கார்டு யூ ஆர் இனஃப் ஜஸ்ட் அஸ் யூ ஆர். நிறைய பேர் நினைக்கிறீங்க நான் வந்து போதுமானவள் இல்லை, ஐ எம் நாட் அ டிசர்வ் பர்சன் அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்குங்க. நீங்கள் இப்போ இந்த உலகத்தில் அழகான ஒரு காதல் உங்களுக்கு இல்லையா, அதுக்கு டிசர்வான பர்சன் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உண்மையான பாசமான ஒரு நேசமான காதல் உங்களுக்கு டிசர்வான ஒரு பர்சன் தான். எதுவுமே செல்ஃப் ஒர்த் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. எல்லாத்துக்குமே ஒர்த்தபிள் பர்சன் தான் நீங்கள். கண்டிப்பாக அழகாக வருது. லாஸ்ட் கார்டு பாட்டம் ஆஃப் தி டெக் பார்ப்போமா. கிரியேட் யுவர் ஓன் சன்ஷைன். உங்களுடைய சன்ஷைனை நீங்களே க்ரியேட் பண்ணலாம். உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக நீங்களே கொண்டு வரலாம். இதுதான் இந்த டேரோ ரீடிங் பொறுத்த வரைக்கும். உங்களை ஜென்ரலாக பார்க்குறவங்க, ஜென்ரலாக வந்து டேரோ ரீடிங் சொல்கிறவங்க உங்களுடைய ப்ரெசென்ட் எனர்ஜி, பாஸ்ட் எனர்ஜி, ஃப்யூச்சர் எனர்ஜி மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் என்னோட ரீடிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் எனர்ஜி, பாஸ்ட் எனர்ஜி, ஃப்யூச்சர் எனர்ஜி இது எல்லாமே சொல்லுவேன். பட் இதுலேருந்து தப்பிச்சு வெளியில் வர்றதுக்கு உண்டான ஒரு பாதையும் நான் சொல்கிறேன். கடவுளோட கைடன்ஸும் வாங்கி கொடுக்குறேன். அதனால் பிடிச்சிட்டு வெளியில் வந்துடுங்க. இன்னும் நம்பிக்கையற்ற தன்மையோடு கவலைப்பட்டுகிட்டே இருக்காதீங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம தான் மாற்றணும். அதுக்கப்புறம் நம்பர் கார்டில் பார்த்துருவோமா. நம்பர் கார்டில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு.
ஏகப்பட்ட கார்ட்ஸ் இப்போல்லாம் வந்து எனர்ஜி கார்டே ரொம்ப நேரம் போகுது. கண்டிப்பாக 4 ஆர்கனைசேஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டிசிப்ளின்டாக இருங்க. நீங்கள் கிளாரிட்டி மைண்டில் கொண்டு வாங்க. ஒரு விஷயம் வந்து பண்ணணுன்னா அது ஸ்ட்ரக்சர் ஒன்று வரைஞ்சி இப்படி தான் இருக்கணும், நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும், நம்மளுடைய ப்ராஜெக்ட்டு பிஸ்னஸில் அப்படின்னு நிறையா விஷயங்கள் போடுங்க. நிறைய ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகக்கூடிய அந்த நம்பர் தான் இந்த 4 அப்படின்னு 4444 பார்க்குறவங்களா இருப்பீங்க. உங்களுடைய லைஃப் ஜேர்னியில் வந்து ஃபோக்கஸ்டாக இருங்க. உங்கள் ஏஞ்சல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் ஃப்ரீ ஆகி வரணும். நிறையா வந்து பண்ணுறீங்க, எனக்கு இதான் முக்கியம் போறீங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஏதாவது ஒரு மைண்ட் கொடுக்குற அலர்ட்னஸ்ல அது மைண்ட் கொடுக்குற அந்த டிஸ்ட்ராக்ஷன்ல திரும்ப வந்து இதை விட்டுறீங்க, உங்களோட கோலை விட்டுறீங்க. அதனால ஒரு சமயம் நல்லா இருக்கீங்க, ஒரு சமயம் மோசமா ஃபீல் பண்றீங்க, ஒரு சமயம் குட் ஃபீலிங்கோட இருக்கீங்க, இன்னொரு சமயம் நெகட்டிவ் ஃபீலிங்கோட போறீங்க. அதனால ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு பிஸ்னஸ்ல வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா அதை குறித்துன ஒரு சிந்தனை மட்டும் வச்சுக்கோங்க. குட் ஆர்கனைசேஷன் எம்பவர்ஸ் யூ டு ஐசோலேட். இப்போ வந்து ஒரு தலைமை பகுதி தலைமை தகுதி, அந்த மாதிரி ஒரு தகுதி இருக்குது. தலைமை ஏற்கிற ஒரு தகுதி, ஒரு தளபதி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வரும்போது நம்ம வந்து தனியாக ஐசோலேட்டாக இருந்து நம்மளோட பவர் வந்து காட்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்போ தான் நம்ம நிறைய டிஃபிகல்ட்டிஸ் கஷ்டங்களெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வருவோம். அதுதான் வந்து நமக்கு ஒரு எல்லாராலையும் தலைவராக இருக்க முடியாதுங்க. ஒரு கம்பெனி நடத்தினாலும் சரி, ஒரு ஃபேமிலியில் ஒரு தலைவராக இருக்கணும்னு சொல்லி எல்லா விதத்துலேயும் அவங்க தான் இந்த ஃபேமிலியை வந்து கீழே போக விடாமல் அழகாக வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது. அந்த மாதிரி தலைமை ஏற்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் உள்ள ஒரு நம்பர் தான் இது. அது மாதிரி தான் நீங்கள் இருக்கணும். அப்படின்னா ஆசிலேஷன் ஆகாமல் கடவுள் டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வந்துடுங்க. நல்லா பண்ணுறீங்க, எல்லாமே சூப்பராக பண்ணுறீங்க. ஆனால் ஏன் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறீங்க? மைண்ட் செட்டை வந்து அழகாக வைங்க. உங்களோட தாட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணுங்கள். உங்களோட மைண்டு வந்து ஏன் மாறிட்டே இருக்குது அப்படின்னா தாட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வைங்க. உங்களோட பிளான் ஆர்கனைஸ் பண்ணுங்கள். சேலஞ்சஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து பயப்படாதீங்க. பார்த்துக்கலாம், நம்மளால் முடியாத, நம்ம பார்க்காத விஷயமா, இவ்வளோ வருஷம் பார்த்துட்டோம், இனிமேலும் பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. மைண்ட் கிளாரிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். அடுத்த கார்டு சூப்பராக இருக்கே. ஃபஸ்ட்டு கார்டு பயங்கரமாக பவர்ஃபுல்லான கார்டுங்க. என்ன சொல்ல வராங்க? 5555 பி கிரேட்ஃபுல். கண்டிப்பாக நான் தினமும் ஒரு ரீடிங் வந்துடுங்க. கிராட்டிடியூடு பற்றின ஒரு ரீடிங் இல்லாமல் கடவுள் வந்து முடிக்கவே விட மாட்டார். ஏன்னா அந்த ஒரு விஷயம் இருந்தால் சீக்கிரம் நீங்கள் வந்து தப்பிச்சு வெளியில் வந்துடலாம். அதனால க்ளூவோட கண்டிப்பாக கடவுள் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் கிராட்டிடியூட் கொடு, உனக்கு கிடைச்ச விஷயத்துக்கு கிராட்டிடியூட் கொடு, உனக்கு கிடைக்க போகிற விஷயம் தன்னால் நடக்கும், நீ ஆசைப்படுற விஷயம் தன்னால் உன் கைக்கு வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கண்டிப்பாக சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் கிராட்டிடியூட் நீங்கள் பண்ணுங்கள். 5555 டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ் சொல்லுங்கள். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கடவுள் இப்போதைக்கு உங்கள் வாழ்க்கையில் எது கொடுத்துருக்காங்களோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு அபண்டன்ஸ்லாம் கூட நிறையா பேர் வாழ்க்கையில் பார்த்துருக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு கிடைச்ச அபண்டன்ஸ் கூட நிறையா பேருக்கு இது ஒரு ஏக்கமாக இருக்குது. நீங்கள் 3 வேளை சாப்பிட்ற சாப்பாடு எத்தனை பேருக்கு இது வந்து பார்த்துருக்கவே மாட்டாங்க. இந்த சாப்பாடெல்லாம் கூட அது கடவுள் 3 வேளை சாப்பாடு, 3 வேளை தூக்கம், நல்ல ஒரு வீடு வாசல், நல்ல ஒரு தொழில், அன்னன்னைக்கு நம்ம வந்து சந்தோஷமாக சாப்பிட்றோம், படுக்கிறோம், தூங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா கிரேட்ஃபுல்லாக இருங்க, தேங்க்ஃபுல்லாக இருங்க. ப்ராப்ளம் குறித்து அதிலேயே உட்காந்துட்ருக்காம அதில் எப்படி சால்வ் பண்ணலாம், அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து கற்றுக்கோங்க. இல்லைன்னா இது அப்படியே உங்களை அப்படியே இழுத்து உட்கார வச்சிரும். நீங்கள் சால்வ் பண்ணாமல் அப்படியே அதை நோக்கி பின்னாடி போகாமல் இது எப்படி சால்வ் பண்ணலாம், பிரச்சனை குறித்து கவலைப்படாமல் அதை சால்வ் பண்ணுற சுச்சுவேஷனை குறித்து நீங்கள் யோசிக்கணும். அதான் கிராட்டிடியூட் கொடுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்றாங்க. எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு தேங்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கோ அந்த விஷயத்துக்கெலாம் டெய்லி தினமும் ஒரு 5 விஷயத்துக்கு தேங்க் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் வந்து கிடைச்ச விஷயங்கள் போதும், கடவுள் நிறைய கொடுத்துருக்காங்க, சாட்டிஸ்ஃபை ஆன அந்த ஒரு உணர்ச்சியை நீங்கள் வெளிப்படுத்தும் போது கடவுள் இன்னும் வந்து அதிகப்படியாக நீங்கள் ரிசீவிங் பண்ணுவீங்க, ரிசீவிங் மோடுக்கு வந்துடுவீங்க. அதனால் நிறையா அழகான கார்ட்ஸ்லாம் வருது, கைடன்ஸும் கிடைக்குது. உங்களுக்கு பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். கீப் த ஃபெய்த், நம்பிக்கை வைங்க, அவ்வளோதான். நம்பிக்கை தான் முக்கியங்க. ஃபஸ்ட்டு உங்களை நம்புங்க, கடவுளை நம்புங்க, அதுக்கப்புறம் ஹோப் கொண்டு வாங்க. வாழ்க்கையெல்லாம் இப்போ விழுந்துட்டீங்க, அடிமட்டத்துக்கு போயிட்டீங்க, மேலே வந்தேன், நான் திரும்ப கீழே விழுந்துட்டேன், பரவாயில்ல, கடவுள் கையை கொடுக்குறாரு, பிடிச்சிக்கோங்க. கடவுள் கையை கொடுத்தாருன்னா எவ்வளோ வேகத்தில் உங்களை உயர்த்தி நீங்கள் இறங்கின வேகத்தை விட எந்த இடத்துலேருந்து இறங்குனீங்களோ அதை விட தூக்கி மேலே உட்கார வைப்பாங்க. அந்த ட்ரஸ்ட் இருக்கணும், பாசிட்டிவிட்டி இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். நம்மளால் மாற்ற முடியும், எல்லா விஷயங்களும் மோசமான சுச்சுவேஷனும் நம்மளால் மாற்ற முடியும். கடவுளோட கையை பிடிச்சிட்டு போனால் போதும் அப்படிங்கிறது தான். எவ்வளவோ சாதித்தேன், எவ்வளவோ சம்பாரித்தேன்,
எல்லாத்தையும் இழந்துட்டேன், நல்ல ஒரு உறவு போயிடுச்சு, எனக்கு நான் நம்பி வந்தேன், இத்தனை வருஷம் நம்பினவங்க ஏமாத்துட்டாங்க, எனக்கு ஏன் இப்படி பொய் சொல்லி ஏமாத்தாங்க, எனக்கு ஏன் இப்படி ஒரு பிஸ்னஸ் லாஸ், எனக்கு ஏன் இப்படி பணம் பற்றாக்குறை, எனக்கு ஏன் இவ்வளோ கடன் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த இடத்துலேருந்து நீங்கள் கீழே விழுந்தீங்களோ, எந்த இடத்துலேருந்து உங்களால் தாங்க முடியாத சுச்சுவேஷன் ஆகி கீழே விழுந்தீங்களோ, கண்ணீர் விட்டு அழுதிங்களோ, தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லாமல் தனியாக தத்தளிச்சிட்டு இருக்கீங்களோ, அந்த நேரத்தில் உங்களுக்கு கடவுள் கை கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக அவர் கையை மட்டும் பிடிச்சிக்கோங்க. அது மட்டும்தான் நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா மற்ற விஷயங்கள்லாம் அவர் பார்த்துக்குவாங்க. அதனால் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது. அதை நம்புங்க. ஃபஸ்ட்டு ஃபெய்த்தோடு நம்புங்க. எந்தெந்த விஷயங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதுங்க. நீங்கள் இவ்வளோ விஷயம் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ சேலஞ்சஸ்க்கு நடுவிலும் கடவுள் வந்து கையை கொடுக்குறாரு இல்லையா? இவ்வளோ கஷ்டங்கள் படணும் அப்படிங்கிறது நமக்கு விதிக்கப்பட்ட விதி, பழைய கர்மா, பூர்வ ஜென்ம கர்மா. அதுலேயும் உங்களை காப்பாற்றணும்னு கையை கொடுக்குறாரு, நிறையா விஷயங்கள் கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கடவுளுக்கு தேங்க் பண்ணணும் இல்லையா? வேறு யாருங்க நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறாங்க? எல்லாம் கை கொட்டி சிரிப்பாங்க. நம்ம கீழே இறங்கிட்டோம், மேலே இருந்து கீழே இறங்கிட்டோம் அப்படின்னா சிரிக்கக்கூடியவங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான். அதனால் கடவுள் நம்மளை அழகாக காப்பாற்றுறாங்க. அதனால் உங்களுடைய அந்த ஃபெய்த்தையும் அந்த ஆப்டமிஸ்டிக் தாட்டையும் பாசிட்டிவிட்டியும் உங்களுக்குள்ளே ரெஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த கார்டு போதும். அடுத்தது வந்து நம்ம என்ன கார்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு மேலே போச்சு. சரி, என்சாண்டட் பார்ட்லேருந்து 2 கார்டு எடுத்துகிட்டு சிவாப்பாவோட கைடன்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எஸ்ஆர்னோ கொஸ்டின் பார்த்துடலாம். அது ரொம்ப நாள் ஆச்சு அது பார்த்து. நிறைய பேர் மாறிட்டுருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ரீடிங் நிறைய பேரோட வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுது. எல்லா விஷயத்தையும் 21 டேஸ் கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணுங்கள். 21 டேஸ் உங்களுக்கு சேலஞ்சு வந்து உங்களால் பண்ண முடியுது, நல்ல ஒரு மாற்றம் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக 48 டேஸ்க்கு அதை ஷிஃப்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிலீவ் பண்ணுங்கள். அதுதான் ஃபெய்த், பிலீவ். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக மாறப்போகுது. உங்கள் வாழ்க்கை மாறுறதுக்கு உண்டான கீ உங்கள் கையில் தான் இருக்குது. அது வந்து கடவுள் உங்கள் கையில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்புங்க. நிச்சயமாக வாழ்க்கை வந்து மாறப்போகுது. உங்களுடைய ரியாலிட்டியை நீங்களே க்ரியேட் பண்ண போகிறீங்க. அழகான கார்டுங்க இது. நம்பிக்கை மட்டும்தான் லேக்காக இருக்குது நிறைய பேர். நம்ம வாழ்க்கை இப்படியா நம்ம மாறப்போதா, இப்படியே தான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்களே உங்கள் வாழ்க்கை மாறணும்னு நம்பலை. ஹார்மோனி, கண்டிப்பாக ஒரு கல்டிவேட் ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப், நல்ல இணக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது. அது சில பேருக்கு புது உறவாக இருக்கலாம், சில பேருக்கு பழைய உறவு, சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு போன உறவு ஒரு இணக்கமாக தவறுகள் உணர்ந்து வருது. எல்லாமே நடக்குதுங்க. தேர்ட் பார்ட்டி தான் முக்கியம்னு போனவங்க தேர்ட் பார்ட்டிலாம் தூக்கி போட்டு உங்ககிட்ட வராங்க. அமோகமாக இருக்குது. எல்லாம் கரேஜ். இது வந்து என்னென்னா, நீங்கள் போகிற பாதை வந்து ஒரு தனியான பாதை தாங்க. நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், நம்ம பாதையில் எல்லாரையும் பிடிச்சி இழுத்துக்கிறோம். இவங்க தான் என் கூட வரணும், இவங்க வரணும், அம்மா வரணும், அப்பா வரணும், என்னோட புள்ள வரணும் அப்படின்னு இழுத்துக்கிறோம். பட் வந்து நம்மளோட பாதை வந்து இங்கே ஒரு தனியான ஒரு பாதை தான். இந்த பாதையை நோக்கி நீங்கள் அந்த சூரியன் மாதிரி இருக்கிற அதுக்கிட்ட நம்ம போகணும், அவங்கக்கிட்ட நம்ம போகணும் அப்படின்னா தனியான பாதையில் நம்மளுக்கு ஒரு கரேஜ் மட்டும்தான், ஒரு தைரியம் மட்டும்தான் வேணும். அந்த அளவுக்கு ஒரு பிரேவ்னஸ் நம்மளுக்குள்ளே கொண்டு வரணுங்க. அப்போ தான் நம்மளுடைய ட்ரீமெல்லாம் வந்து நம்ம சேஸ் பண்ணி போக முடியும், கடவுளையும் அடைய முடியும். அதனால் தைரியமாக இருங்க. எவ்வளோ சுச்சுவேஷன் வந்தால் என்னங்க, எல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடியதாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நம்ம படிக்கிறோம். சப்ஜெக்ட் சிலபஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, நமக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஏஜில் வந்து கஷ்டமாக இருக்கும். பட் உங்களால் படிக்க முடிஞ்ச ஒரு விஷயத்தை மட்டும்தான் அங்கே சிலபஸில் வைப்பாங்க. அதே மாதிரி தான் கடவுளும் உங்களால் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு சிலபஸில் இருக்கும். என்னோட சிலபஸில் இருக்கும், என்னால் இதை சால்வ் பண்ண முடியும். நான் அவ்வளோ எனக்கு தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குது, அப்பா தாங்க முடியாமல் தூக்கி போட்டு அடிக்குதுன்னா அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எனக்குள்ளே இருக்குது, என்னோடய சோலுக்கு இருக்குது, இன்பில்ட்டாக எனக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிய வைக்கிறதுக்கு தான் சில பிரச்சனைகள்லாம் என் வாழ்க்கைக்குள்ளே அடிக்கடி என்ட்ரி ஆகுது, திரும்ப திரும்ப வந்து லூப் மாதிரி வந்துட்டே இருக்குது. அப்படின்னா அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிற வரைக்கும் என்னோடய ஸ்ட்ரென்த் என்ன நான் புரிஞ்சுக்கல, என்னால் முடியாதுன்ட்டு உட்காந்துருக்கேன். கடவுள் என்ன சொல்கிறாங்க, உனக்கு அடி மேலே அடி விழுகுது, கொடுத்து என்ன பண்ணுறாங்க, உன்னால் வெளியில் வர முடியும், அப்பேற்பட்ட ஆள் தான் நீ. ஏன் உன்னோட ஸ்ட்ரென்த்தை நீ புரிஞ்சிக்க மாட்டேற, உன் மேலே ஏன் கான்ஃபிடென்ட் வைக்க மாட்டேற, ஏன் பிரேவரியாக கம்போர்ட் ஜோனை விட்டு வெளியில் வர மாட்டேங்கிற அப்படின்னு நிறையா விஷயங்கள் புரிஞ்சிக்கிறதுக்காக தான் நமக்கு நிறைய சுச்சுவேஷன் வருது. அதனால நம்மளால் அதை சால்வ் பண்ணக்கூடிய, ரிசால்வ் பண்ணக்கூடிய நம்மளோட கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இருக்கிறனால தான் ஒவ்வொருத்தருக்கும் சிலபஸ் இருக்குது. மூச்சு இறைக்கிற மாதிரி வெயிட்டை தூக்கி தலையில் தூக்கி வைக்கிற மாதிரிலாம் கடவுள் வந்து சிலபஸ்லாம் வைக்க மாட்டாங்க. நீங்கள் தான் வந்து ஒரு லெசன் கொடுத்தா அந்த லெசனை கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த லெசன் திரும்ப ரிப்பீட் ஆகாது. அந்த லெசன் கற்றுக்காமலே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு லெசனும் தலையில் பேர்டனாக ஏறி தலையில் உட்காந்துக்கிட்டு அது
அதுதான் அழுத்தமே தவிர ஒவ்வொரு ஸ்டேஜஸில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடங்கள் அழகாக கற்றுக்கிட்டிங்கன்னா திரும்ப ரிப்பீட் ஆகாது. ஒவ்வொரு கிளாஸில் கற்றுக்கோங்க, கொடுக்கும்போதே கற்றுக்க மாட்டீங்க, திரும்ப பழைய விஷயங்களே நம்புறீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு பழைய ஒரு வாழ்க்கைக்கே போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு அந்த படிக்காத அந்த படிப்பினையும் ஒன்றா சேர்ந்து தான் உங்களுக்கு பேர்டனாக உங்களால் அதை இறக்கி வைக்க முடியாத ஒரு சுமையாக உங்கள் வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியாக மாற்றுற ஒரு விஷயம்லாம் நீங்கள் தாங்க உங்கள் வாழ்க்கையை அப்படி கெடுத்து வச்சுருக்கீங்க. கடவுள்லாம் அழகாக தான் எல்லாம் கொடுத்து வச்சுருக்காரு. உங்கள் இன்ட்யூஷன்லாம் வருது பாருங்கள். நிறையா பேருக்கு இன்ட்யூஷன்லாம் தெரியுது. ஏன்னா சோல் ரூபத்தில் நம்ம இருக்கிறதுனால எல்லாருக்குமே இன்ட்யூஷன் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியுங்க? உள்ளே பேசுகிற குரலை எத்தனை பேர் கேட்குறீங்க நீங்கள்? உங்களோட இன்னர் வாய்ஸ்லாம் எத்தனை பேர் ட்ரஸ்ட் பண்ணுறீங்க? அதோட கைடன்ஸ்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதா? ஃபஸ்ட்டு இன்னர் வாய்ஸ்னால் என்னன்னே தெரில. மைண்டில் நிறையா விஷயங்கள் வந்து கத்திக்கிட்டே இருக்குது, கூப்பாடு போட்டுகிட்டே இருக்குது, மைண்டு சொல்கிற விஷயத்தை நோக்கி போயிட்டே இருக்கீங்க. கடவுளோட குரல் உங்களுக்கு எப்படி கேட்கும்? அது மாதிரி தான் நிறைய பேரோட வாழ்க்கை இருக்குது. இதுக்கு மேலே நான் எடுக்கல, ஏன்னா டைம் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. சிவாப்பாவோட கைடன்ஸ் என்ன ஃபைனல் டச்சாக நம்ம இந்த கார்டில் பார்க்க போகிறோம். அழகாக வராங்க. சிவாப்பாவோட கார்டு என்னன்னு கேட்கும்போது வராங்க. என்னங்க இன்றைக்கி கடவுள் வந்து வரம் கொடுக்குறதுல இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. நீங்கள் தான் ஃபாஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். கடவுள்லாம் ஃபாஸ்ட்டாக ரெடியாக தான் இருக்காங்க, கை கொடுத்துட்ருக்காங்க. யாருமே பிடிக்க மாட்டேன்னு நிற்கிறீங்க பாதி பேருக்கு மேலே. ஆனால் பாதி முக்கால்வாசி பேர், என்னோடய 75% ஆஃப் இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறீங்க, மாறணும்னு யோசிச்சிட்டிங்க. சில பேர் அதில் இருக்கீங்க. அந்த 25% அந்த பேட் எனர்ஜி மட்டும்தான் ஒரு 2-3 கார்டில் வந்து ரிவீல் ஆச்சே தவிர மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்தது கார்டு. நிறைய பேர் சேஞ்சிங் ஆகிட்டு இருக்கீங்க. திரும்ப சொல்கிறேன், இந்த ரீடிங்லையும் நீங்கள் வந்து சேஞ்சிங் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்சிங்னு போடுங்க. உங்கள் வாழ்க்கையை மாறணும் அப்படின்னா. நிறைய கார்டு வந்திருக்கு. இந்த கார்டெலாம் நான் எடுக்கலை, ஏற்கனவே அழகாக நிறைய கார்ட்ஸ்லாம் வந்திருக்கு, அதனால் நான் அதை மட்டும் பார்க்க போகிறேன். என்ன விதமான 3 வரம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, நிறைய பேர் நான் சொன்னல, நிறைய பேர் வந்து மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணாமல் வாழ்க்கையில் அப்படியே போயிட்டுருக்கீங்க. மிஸ்டேக் கரெக்ட் பண்ணி பாடங்கள் கற்றுக்கல அப்படின்னா அந்த பாடம் 1 by 1 அப்படியே பேர்டன் மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறி உங்களை அமுத்தி விட்டுரும். அதனால் உங்களோட மிஸ்டேக் என்னவோ அதை வந்து ஒத்துக்கோங்க, அதை புரிஞ்சுக்கோங்க, அதை கரெக்ட் பண்ணுற முயற்சியை வந்து ஈடுபடுங்க. அதை கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க, பண்ணிட்டீங்க ஒரு விஷயம் வந்து தப்பான ஒரு டெசிஷன் வந்து எடுத்துட்டீங்க, பண்ணிட்டீங்கல்ல, அது தவறுன்னு புரிஞ்சிட்டிங்களா? அதோடு அதை விட்டுட்டு வேறு வேலைக்கு வாங்க. அதை பற்றியே கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா மிஸ்டேக்லேருந்து பாடம் கற்றுக்கலாம். அந்த மிஸ்டேக்கையே பிடிச்சிட்டு நிற்கக்கூடாது. சில இடங்கள் வந்து நம்ம தான் கரெக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையை ரீபர்த்தை எடுக்கும். கண்டிப்பாக அழகான ஒரு மெசேஜ் சிவாப்பா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஓம் நமச்சிவாய டைப் பண்ணுங்கள். இந்த வரத்தை பிடிச்சிக்கோங்க. உங்களை மாற்றுறதுக்கு உண்டான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கிராஸ் ரோட், சூஸ் த ரைட் பாத். இப்போதைக்கு வந்து ஒரு முட்டு சந்தில் போய் முட்டிகிட்ருக்கீங்க. இது வந்து டெட் எண்ட், இதோட என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஏதோ ஒருத்தங்க உங்கள் வாழ்க்கையில் பாடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு கிடையாது. ஏதோ ஒரு பெரிய லாஸ் வந்துச்சு அப்படிங்கிறதுனால உங்கள் வாழ்க்கை எல்லாமே இதுக்கு மேலே ஆஃப், அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் வாழ்க்கையை முடிச்சுட்டு போகிற மாதிரிலாம் சுச்சுவேஷன்லாம் நீங்கள் மைண்டில் நினச்சிட்ருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு கிராஸ் ரோடு தாங்க. இந்த ரோடை முட்டிட்டு நின்றுச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு பாதையை வந்து கடவுள் வந்து கொடுக்குறாங்க. அந்த பாதையை நோக்கி அழகாக வந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களை வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய, உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய நிறையா விஷயங்கள் அந்த பக்கம் கடவுள் வச்சுக்கிட்டு கையில் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இந்த பக்கமே நின்றுட்டு இருக்கீங்க, அதே இடத்துல நிற்கிறீங்க. எந்த இடத்துல உங்கள் வாழ்க்கையை முட்டுனுச்சோ, எந்த இடத்துல உங்கள் வாழ்க்கையை வந்து ஸ்டக்காகி நின்றுச்சோ, எந்த இடத்துல நீங்கள் கவலைப்பட்டுட்டு நிராயுதபாணியாக கையில் வந்து ஒன்றுமே இல்லாமல், எனக்கு நம்பிக்கையே இல்லாமல், ஒரு ஆசையே இல்லாமல், ஒரு பாசமே இல்லாமல், வாழ்க்கையை குறித்து ஒரு வெறுமையான ஒரு சுச்சுவேஷன், எனக்கு பிடிக்கவே இல்லை, வாழ்கிறதுக்கே பிடிக்கலன்னு எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அந்த இடத்துல நிற்காம கொஞ்சம் இப்படி கிராஸ் பண்ணி இப்படி வந்தீங்கன்னா கடவுள் இந்த பக்கம் அழகாக உங்களுக்கு தேவையான ஒரு ஹெல்ப்பு, காயப்பட்டுட்டு இருந்த அந்த மைண்டுக்கு வந்து ஒரு அது காயத்தை ஆற்றுறதுக்கு உண்டான ஒரு மருந்தெல்லாம் கையில் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நிறைய நல்ல விதமான பாதைகள்லாம் இருக்குது. கடவுளை வந்து பார்த்து இந்த பக்கம் வாங்க, அழகாக வாங்க. கையை பின்னாடி கட்டிட்டு நிற்கிறீங்க பாருங்கள், கையை எடுத்து கும்பிடுங்க, கடவுளை நினச்சி கும்பிடுங்க. கடவுள் ஒருத்தர் மட்டும்தான் உங்களுக்காக கவலைப்படுறவர், அவர் மட்டும்தான். அதனால் அவரை பிடிச்சிட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் மோசமான பாதையாக இருந்தாலும் அழகாக அவர் வந்து உங்களை காப்பாற்றிடுவாங்க. அந்த பாதையிலேருந்து அழகாக உங்களை அழகாக தூக்கிட்டு போய் வேறு ஒரு உலகத்திலே வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஓம் நமச்சிவாயன்னு கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். செல்ஃப் கேர் பண்ணுங்கள். செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம். ரொட்டீனாக ஒரே ஒர்க்கே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியில் வாங்க, பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரே பிரச்சனையை குறித்து யோசிச்சுட்டே இல்லாமல் வெளியில் வாங்க, எங்கேயாவது ட்ரிப்பு போங்க, உங்களை ரெஜுவினேட் பண்ணுங்கள், நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்களை உங்களை இன்வால்வ் பண்ணிக்கோங்க, உங்களோட மைண்டை நரிஷ் பண்ணிக்கோங்க, சந்தோஷமாக நிறையா சிரிங்க, நல்லா வாய் விட்டு சிரிங்க, கை தட்டுங்க, 2 கையும் நல்லா உரக்க சவுண்ட் வர மாதிரி கை தட்டுங்க, உங்கள் பாடி மைண்ட் அண்ட் சோல்லாம் அலைன்மெண்ட் ஆகிற மாதிரி நிறையா விஷயங்கள், பூஜாஸு, சாங்ஸு இதெல்லாம் கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களை வந்து நீங்களே வந்து ஸ்பெஷல்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக செல்ஃப் லவ் பண்ணி செல்ஃப் கேர் பண்ணும்போது நம்ம தான் இந்த உலகத்திலே வந்து கடவுளோட ஒரு அழகான ஒரு சைல்டு, ஸ்பெஷல் சைல்டு. கடவுள் வந்து நம்மக்கிட்ட எப்பயுமே இருக்காங்க. கடவுள் இருக்கும்போது எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அதை வந்து கடவுள் பார்த்துக்குவார், அவ்வளோதான். அந்த மாதிரி அழகான ஒரு விஷயந்தான் வந்து இந்த கார்டு மூலமாக தெரியுது. அதுக்கப்புறம் இப்போதைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் மைண்டில் நினச்சிட்ருக்கீங்க, நடக்குமா நடக்காதா அப்படின்னு, இந்த 48 மணி நேரத்தில் செய்யலாமா வேணாமா அப்படின்னு ஏதாவது மைண்டில் குறித்த சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தையும் பார்த்துடலாமா. இது கரண்ட்டில் நீங்கள் செய்யலாமா இல்லை கொஞ்சம் நாள் கழித்து செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எனர்ஜி தான் என்ன வந்திருக்கு, பார்க்கலாமா. நோ, இப்போதைக்கு ஏதாவது டக்குன்னு ஒரு விஷயம் நான் இப்போ போய் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வைங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இது வந்து சரியான டைம் இல்லை. 2 நாளைக்குள்ளே பண்ணுறேன்னு அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேணாம், நிதானமாக இருங்க. கடவுளோட அந்த டைம் வரும்போது அவரே சொல்லுவார், உங்களுக்குள்ளேயே அது வந்து இன்ட்யூஷன் வாய்ஸில் கேட்கும். அதனால் இப்போதைக்கு நோ சொல்லிட்டாங்க அப்படின்லாம் நினச்சிக்க வேணாம். இது வந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போதைக்கு நோன்னா இப்போதைக்கு மட்டும்தான் நோ, இது எப்போதுமே நோ கிடையாது. அதனால் லைஃப்பை வந்து ஜாலியாக இருங்க. லைஃப் ஒரு வாழ்க்கை தான், எந்த பிரச்சனையை குறித்தும் நீங்கள் கவலைப்பட்டுட்டு வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. எப்பயும் நல்லதே நினைங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். தேங்க்யூ.